நீங்கள் கடவுளை ஒப்புக்கொள்ளலாம், ஒப்புக்கொள்ளாமல் போகலாம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. வேதத்தை ஏற்றுக்கிறீங்களா? இந்தியாவில் வேதத்தை தவிர வேற நூல் மரபே இல்லையா? இங்கே இருந்தவன்லாம் என்ன எழுத படிக்க தெரியாத முட்டா பயலா? வேற எவனுக்கும் புத்தகமே கிடையாதா? உன் புத்தகம் ஒரு புத்தகம் தான் புத்தகமா? திருக்குறளை எழுதியவர் யார் அப்படின்னா திருவள்ளுவர். அவர் எங்கே இருந்தார்? இங்கே தான் மயிலாப்பூரில் எங்கேயோ இருந்தார். அவர் ஒரு மனிதர், இங்கே பிறந்தார், நம்மை போலவே வாழ்ந்தார், இருந்தார், எழுதினார். அதனால் ஒரு மனிதனால் செய்யப்பட்ட நூல். வேதத்தை செய்தவர் யார் அப்படின்னா வேதத்தை யாருமே செய்யவில்லை, கடவுள் கூட செய்யவில்லை. கடவுளாலும் எழுதப்பட்ட நூல் இல்லை வேதம். ஆசிரியர் இல்லாத ஒரு நூல் எப்படி வரும்? ஏனென்றால் எங்களுக்கு அறிவின் மேல் மதிப்பு இருக்கிறது, உனக்கு இல்லை. ஆகையினால் உன்னுடைய அறிவு நூலை எழுதியவன் யார் என்று நீ பதிவு செய்து வைத்துக் கொள்ளவே இல்லை. யாரெல்லாம் பிறக்கிறார்களோ, எது எல்லாம் உருவாக்கப்படுகிறதோ, எதெல்லாம் புதிதாக இந்த உலகத்திற்குள் வருகிறதோ அதெல்லாம் ஒரு நாளைக்கு தேய்ந்து இற்று காணாமல் போகும். பார்த்தால் தெரியவில்லையா? தேய்தலும் மாய்தலும் பிறத்தலும் அழிதலும் உண்மை என்று நிலாவை பார்த்தாலே தெரியவில்லையா? கண்கூடான உண்மை இல்லையா இது? உதவி என்று ஒருவன் வருந்தி கேட்டு மயங்கி உன்னிடத்தில் வந்தால் அவனுக்கு அந்த உதவியை அருள். நீங்கள் சாமிகிட்ட வேண்டுறதுனால எல்லாம் இங்கே மாறிடாது. மொட்டை அடிக்கிறேன்னு வேண்டிக்கிறதுனால ஏதாவது நடந்துருமா அப்படின்னா நடக்காது. அது ஒரு நம்பிக்கை தானே தவிர அதுக்காகவெல்லாம் எந்த காரியமும் உலக மரபில் மாறுவதில்லை. எனக்கு என்ன வேணும்னாலும் அவன் வேள்வி செஞ்சு வாங்கி தருவான். ஆனால் அவனுக்கு தட்சணையை நான் கொடுக்கணும். இப்போ நமக்கு என்ன கேள்வி? ஏன்ப்பா உனக்கு நீ இதெல்லாம் வேணும்னு நீ ஏன் ஒரு வேள்வியை செஞ்சு நீ ஏன் வாங்கிக்க கூடாதா? வணக்கம் மரியாதைக்குரியவர்களே. இந்த அவை 2 வகைகளில் மகிழ்ச்சி தருகிறது. ஒன்று, இங்கே கூடியிருக்கிற பெருவாரியான இளைஞர்கள், அவர்களில் சரிபாதியாக இருக்கிற பெண்கள். இளைஞர்கள் இப்போது கருத்து சார்ந்த விவகாரங்களை கேட்பதில் இன்று காலை பேராசிரியர் அரசு அவர்கள் சொன்னார், இளைஞர்கள் வைப்ரண்ட்டாக இருக்கிறார்கள், ஆனால் அவர்களுக்கு எதை குறித்து வைப்ரண்ட்டாக இருக்க வேண்டும் என்று தெரியவில்லை, அல்லது வைப்ரண்ட்டாகவும் இல்லை, அறிய வேண்டியது எது என்றும் தெரியவில்லை, மந்தமாக இருக்கிறார்கள். இது ரொம்ப வருந்தத்தக்க சூழலாக இருக்கிறது என்று அவர் சொன்ன நிலையில் இங்கே கூடியிருக்கிற கூட்டம் அந்த நம்பிக்கையை பொய்ப்பிக்கிறது. பொய்ப்பிக்கப்பட வேண்டிய நம்பிக்கை அது இங்கே நிகழ்கிறது. அது ஒன்று. இரண்டாவது, தமிழ்தாய் வாழ்த்தில் நாம் ஒரு நாகரீகம் கருதி இதை நாம் பாட வேண்டாம் என்று நீக்கி வைத்த அந்த பகுதியையும் சேர்த்து பாடி அதை பாடுங்கிறான். அவனுக்கு அதில் என்ன இருக்குன்னு தெரியல, நீ அதையும் சேர்த்து பாடு அப்படிங்கிறான். அவன் ஏன் சொல்கிறான்னா, எல்லையறு பரம்பொருள் முன் இருந்தபடி இருந்தது போல் அப்படின்னு இறைவனை வாழ்த்தி பாடுறான். நீ இறைவனை வேண்டாம்னு சொல்கிற, அதனால நீ பாட மாட்டேங்கிற அப்படின்னு அவன் சொல்கிறான். நம்ம சொல்கிறோண்டே அதில் ஆரியம் போல் உலக வழக்கழிந்தொழிந்து சிதையா அப்படின்னு வருதுடா, அதனால நாகரிகங்கிறதி நாங்கள் பாடலை அப்படின்னோம். இல்லை பாடுன்னா பாடியாச்சு. ஆகையினால அதுவும் சிறப்பு. இந்திய மெய்யியல் மரபில் ஏறத்தாழ அரசு பேசியதை வழிமொழிகிற பேச்சாகத்தான் என்னுடைய பேச்சு இருக்கும். நாம் பேசுவதற்கு இடம் வேண்டுமே என்பதற்காக, இந்த இளையராஜா இசை வாசிப்பதற்காக சில இடங்களில் வசனத்தை நிரப்பாமல் விட்டு விடுகிற இயக்குநர்களைப் போல வள்ளலார் வள்ளுவரையெல்லாம் நானும் பேசணுமேங்கிறதுக்காக சில இடங்களை தொடாமல் விட்டுட்டார். அவர் வாட்டி சிந்து சமவெளி நாகரிகத்திலேருந்து ஆரம்பித்து திராவிட இயக்கம் வரைக்கும் சகட்டு மேனிக்கு எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டார். ஆனால் எனக்கு அதில் நடுவில் கொஞ்சம் இடைவெளி இருக்குது. அந்த இடைவெளிகளுக்குள்ளே நான் புகுந்து கொள்கிறேன். இந்திய மெய்யியல் மரபு அப்படின்னு சொல்லும்போது இந்திய தத்துவ தரிசனம் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க இல்லையா? இந்த இந்திய மெய்யியல் மரபை சிந்தனை பள்ளிகளாக வகுக்கும்போது எப்படி வகுப்பார்கள் என்றால், வேதம் மையம். வேதத்தை ஏற்கிறவர்கள் ஒரு தரப்பு, மறுக்கிறவர்கள் ஒரு தரப்பு என்று 2ஆக வகுப்பார்கள். இதை ஆத்திக மரபுன்னு சொல்லுவான். வேதத்தை ஏற்கிற மரபு ஆத்திக மரபென்றும், வேதத்தை மறுக்கிற மரபு நாத்திக மரபென்றும் சொல்லப்படும். அப்போ இது ஆத்திகம்ங்கிறது அஸ்தி என்கிற சொல்லிலிருந்து வருகிறது. அஸ்தினா உண்டு, ஆம் என்கிறவர்.
எது ஆம் என்கிறவர், கடவுள் உண்டு அல்லது கடவுள் இல்லை என்கிறவர்கள் இல்லை. வேதத்திற்கு அதிகாரம் உண்டு என்கிறவர்கள், வேதத்திற்கு அதிகாரம் இல்லை என்கிறவர்கள். ஆம் உண்டு என்று சொன்னவர்கள், அஸ்தி என்று சொன்னவர்கள் ஆஸ்திகர்கள். வேதத்திற்கு அதிகாரம் இல்லை, ந அஸ்தி என்று சொன்னவர்கள் நாஸ்திகர்கள். 2 வகுப்பாக பிரிகிறார்கள். நீங்கள் கடவுளை ஒப்புக்கொள்கிறீர்களா இல்லையா என்பதெல்லாம் கேள்வியே இல்லை. நீங்கள் கடவுளை ஒப்புக்கொள்ளலாம், ஒப்புக்கொள்ளாமல் போகலாம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. வேதத்தை ஏற்றுக்கிறீங்களா, வேதத்திற்கு உங்கள் மேல் செலுத்துவதற்கு அதிகாரம் உண்டு என்பதை ஏற்கிறீர்களா அப்படிங்கிறது தான் அடிப்படை கேள்வி. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டா நீங்கள் கடவுளை மறுத்தாலும் ஆஸ்திகர். நீங்கள் ஆஸ்திக மரபில் வகுக்கப்பட்டிருக்கிற அந்த தத்துவ வரிசையில் பார்த்தீங்கன்னா சாங்கியம்னு ஒரு கொள்கை இருக்குது. அவர்கள் இந்த பக்கம் 6 இந்த பக்கம் 3ன்னு வகுத்து வச்சுருக்காங்க. இந்த பக்கத்தையும் 6ன்னு சொல்லலாம். இந்த பக்கத்தில் இருக்கிற 6ல் சாங்கிய யோகம், நியாய வைசேடிகம், பூர்வ மீமாம்சை, உத்தர மீமாம்சை என்று சொல்லப்படுகிற வேதாந்தம் என்று 6ஆக பிரிக்கிறார்கள். இதில் இந்த சாங்கியத்திற்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது. சாங்கியம் கடவுளை மறுக்கிறது. சாங்கியத்திற்கு நிரீஸ்வர சாங்கியம் என்று பெயர், கடவுள் மறுப்பு சாங்கியம். ஆனால் அவன் வேதத்தை ஒப்புக்கொள்வதனால, வேதத்தினுடைய அதிகாரத்தை ஏதோ ஒரு புள்ளியில் அவன் ஒப்புக்கொள்வதாக கருதப்படுவதனால அவனை வைதீக தரிசனத்தின் கீழ், ஆஸ்திக தரிசனத்தின் கீழ் வைத்திருக்கிறார்கள். ஆகையினால் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது, கடவுள் உண்டா இல்லையா என்பதில்லை பிரச்சனை. வேதத்திற்கு, வைதீக மரபுக்கு செலுத்துவதற்கு அதிகாரம் உண்டா இல்லையா என்று நீங்கள் ஏற்கிறீர்களா இல்லையா என்பதுதான் சிக்கல். அப்போ புத்தரையே கடவுளாக வணங்குகிற, அருகதர்களையெல்லாம் கடவுளாக வணங்குகிற சமணமும் பௌத்தமும் நாத்திக மரபில் நிற்கும். அவனுக்கு வழிபாட்டு மரபு இருக்குது. அவன் தொடக்கத்தில் அவருக்கு கடவுள் மறுப்பு, கடவுள் இல்லாத கொள்கையை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் பின்னால் புத்தரையும் அருகதர்களையும் கடவுள் நிலைக்கு ஏற்றி வழிபட துணிகிற மரபினராக வந்த பிறகும் அவர்கள் நாத்திக மரபினர் தான். இந்த பக்கம் கடவுளை ஒப்புக்கொள்ள மறுத்த சாங்கியம் ஆத்திக மரபுக்குள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகையினால வேதம் மையமா இல்லையா என்பது தான் கேள்வி. இப்போ நமக்கு என்னென்னா, இவன் எப்படி நடுவுக்கு வந்தான்? வேதம் ஒரு விவாதம் நடக்கிற போது நான் தான் மையம், என்னை நீங்கள் ஏற்கிறீர்களா இல்லையா, அவ்வளவுதான் விவாதம் என்று விவாதத்தை எப்படி நடத்த முடியும்? இவன் எப்படி நடுவில் வந்து நின்னா? எல்லாரையும் இடிச்சு ஓரத்தில் தள்ளி விட்டுட்டு நடுவில் வந்து நின்றுக்கிட்டு, என்னை ஏற்கிறவன்லாம் வலது பக்கம் வா, என்னை மறுக்கிறவன்லாம் இடது பக்கம் போ அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஆளுங்க என்ன செஞ்சுருக்கணும்? டே நீ யார்ரா கோமாளி, உன்னைய நான் ஏற்கனனா ஏற்கலையாங்கிறத பற்றி இப்போ என்னடா பேச்சு? நீ யார்ரா, நீ யார்? நீ என்னமோ பெரிய வெங்காயம் மாதிரி வந்து முன்னாடி நின்றுக்கிட்டு என்னை ஏற்கிறியா இல்லையான்னு நீங்கள் கேட்டுக்கிட்டு, நீ யார்ரா கோமாளி பேல அப்படின்னு சொல்லிட்டு தள்ளிட்டு போகாமல், இவங்களுக்கு புரியலை. என்னை ஏற்கிறியா மறுக்கிறியா? ஒன்று மறுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, ஏற்கிறேன். அப்போ இந்த பக்கம் வா. இல்லை நான் மறுக்கிறேன், அப்போ இந்த பக்கம் வா. இப்போ நான் தான் மையம், இவெல்லாம் ஏற்கிறவன் நம்ம ஆள், இவெல்லாம் மறுக்கிறவன் வேற ஆள் அப்படின்னு அவன் சொல்கிறான். இந்த அதிகாரம் அவனுக்கு எப்படி வந்துச்சு? இவன் எப்படி மையத்துக்கு வந்தான்? இவன் தொடக்கத்தில் மையத்தில் இல்லை. சிக்கல் இதுதான். அவன் மையமாதலை நோக்கி போகிறான், நம்ம மைய மோதலை நோக்கி போகிறோம். அப்போ இந்த மைய மாதலும் மைய மோதலும் தான் சிக்கல். இப்போ இவன் எப்படி மையத்துக்கு வந்தான்? இடிச்சு தள்ளிட்டு மையத்துக்கு வந்தான். எப்படி வந்தான்? அவ்வளவு தகுதியானவனா? நம்ம ஆளுங்க சொல்லுவாங்க அவனுக்கு முட்டியெல்லாம் மூளைங்க அப்படிம்பா. அவ்வளவு மூளையோடு அவன் மையத்துக்கு வந்துட்டானா? அவ்வளவு சிறந்தவனாக இருந்ததுனால மையத்துக்கு வந்துட்டானா அப்படின்னா அப்படியெல்லாம் ஒன்றும் சரக்க காணோம். அவன்கிட்ட இருக்கிறது ஒன்றே ஒன்று தான், மெய்யியலே கிடையாது. ஃபிலாசபி அப்படிங்கிறதே அதுக்குள்ளே கிடையாது. அதுக்குள்ளே இருக்கிறது வெறும் சடங்கு தான். சடங்கு, சடங்கியல், சடங்கியலுக்கு தலைமை. அவனுடைய தலைமை எங்கேருந்து வந்தது? அவன் ஒரு சடங்கு நடத்துகிறான், அந்த சடங்கை நானும் நீங்களும் நடத்த முடியாது என்று மறுதளித்து விட்டான். அந்த சடங்கை செய்வதற்கான தகுதி எனக்கு மட்டும்தான் இருக்கிறது என்று நாற்காலியில் ஏறி உட்கார்ந்து கொண்டான். அந்த சடங்கு தலைமை அவனை ஒட்டுமொத்தத்திற்கும் தலைவனாக ஆக்குகிற சூழலுக்கு கொண்டு செல்கிறது. அது வெறும் சடங்கியல் தான். மெய்யியல் எங்கே இருந்துச்சு? 8ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இவர்கள் மையத்தில் இல்லை. பேராசிரியர் அரசு அதை தொட்டு காட்டி விட்டு போனார். 8ஆம் நூற்றாண்டு வரைக்கும் வேதம் என்பது மையத்தில் இல்லை. 8ஆம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் வேதம் என்பது மையத்திற்கு வருகிறது. இதற்கு முன்பாக இந்திய மெய்யியல் மரபை பற்றி பேசிய நூல்கள் எல்லாம் நீங்கள் மணிமேகலையிலிருந்து தொடங்கலாம். மணிமேகலை பேசும், நீலகேசி பேசும், பிறகு சமணர்கள் எழுதிய நூல்களெல்லாம் பேசும். இவை எல்லாவற்றிலேயுமே
அவர்கள் பேசுகிற பள்ளிகள் இந்த மாதிரியான வகுப்பில் அமையலை. வேதத்தை ஏற்கிறாயா மறுக்கிறாயா என்கிற இந்த வகுப்பு நடக்கவே இல்லை. அப்போது என்னவாக இருந்ததென்றால், மெய்யியலை குறித்து பேசுகிறவர்கள் யார் யார், என்னென்ன கொள்கைகளை பேசுகிறார்கள், 6 பேர் பேசுகிறார்கள். அந்த 6 பேரில் சாங்கியம், மீமாம்சை, நியாயம், வைசேடிகம், சமணம், பௌத்தம் 6 பேரைத்தான் சொல்கிறான். பிறகு கொஞ்சம் தள்ளி நீலகேசியில் சொல்லும்போது, மணிமேகலையில் சொல்லும்போது இதை சொல்கிறான். நீலகேசியில் சொல்லும்போது மீமாம்சை என்பதை வேதவாதம் என்று சொல்லுகிறான். சாங்கியம்னு ஒரு அறிவுப்பள்ளி, வேதவாதம் என்று சொல்லப்படுகிற மீமாம்சை என்கிற ஒரு அறிவுப்பள்ளி. அறிவுப்பள்ளியான்ங்கிறது அப்புறம் விவாதிப்போம். மீமாம்சை, அதுக்கப்புறம் நியாயம், நியாயத்திற்கு பதிலாக பூதவாதம் என்கிற லோகாயதத்தை பற்றி நீலகேசியில் பேசுகிறார்கள். பிறகு வைசேடிகம், பிறகு சமணம், பௌத்தம் 6 தரிசனங்களை பற்றித்தான் பேசுகிறார்கள். இதில் இந்த வகுப்பு எங்கே இருக்குது? வேதத்தை ஏற்கிறாயா மறுக்கிறாயா, ஆஸ்திகனா நாஸ்திகனா, ஆர்த்தடாக்ஸா ஹெட்டடாக்ஸா, ஆமாங்கிறியா இல்லைங்கிறியா அப்படிங்கிற வகுப்பு எங்கே இருக்குது? நான் தான் மையம் அப்படின்னு ஒருத்தன் போய் நடுவில் உட்கார்ந்துக்கிட்டானே, அந்த மையப்படுத்துகிற நிலைப்பாடு எங்கே இருந்தது? நீலகேசியில் இல்லை, மணிமேகலை இல்லை. 8ஆம் நூற்றாண்டில் அரிபத்திர சூரி என்கிற சமணர் எழுதிய சட்தர்ஷன சமுச்சயம் என்கிற, அவர் சொல்கிறார் 6 அறிவு பள்ளிகள் இருக்கின்றன, அந்த 6 அறிவு பள்ளிகளில் சொல்லப்பட்ட செய்தி என்ன என்பதை இந்த நூலில் நான் சொல்லுகிறேன் என்று அவர் சொல்லுகிறார். அதில் அவர் 6 என்று சொல்வதில் இந்த மாதிரியான வகுப்பு இல்லை. பிறகு 14ஆம் நூற்றாண்டில் மற்றொரு சமணர் எழுதுகிறார், அவர் எழுதிய நூலிலும் அது இல்லை. பிறகு இந்த வேதத்தை மையப்படுத்தி அறிவு பள்ளிகளை தரம் பிரிக்கிற, வகை பிரிக்கிற இந்த சூழ்ச்சியான வேலை எப்போது நடந்தது என்றால், 9ஆம் நூற்றாண்டு வாக்கில் சங்கராச்சாரியாரின் பெயரில், ஆதிசங்கரின் பெயரில் ஒரு நூல் வருகிறது, சர்வதர்சன சித்தாந்த சங்கிரகம் என்கிற நூல் வருகிறது. எல்லா மரபுகளினுடைய சித்தாந்தங்களையும் தொகுத்து சொல்கிற நூல் என்ற அடிப்படையில் அந்த நூல் அமைகிறது. அதில் இந்த வகுப்பு வருகிறது. வேதம் மையம், வேதத்தை ஏற்கிறவர்கள் இன்னார், வேதத்தை மறுக்கிறவர்கள் இன்னார். பிறகு 14ஆம் நூற்றாண்டு வாக்கில் மாதவாச்சாரியார் என்பவர் சர்வதர்சன சங்கிரகம் என்கிற நூலை எழுதுகிறார். அதிலேயும் வேதத்தை மையப்படுத்தி அதை ஏற்கிறவர்கள் மறுக்கிறவர்கள் என்று 2 பிரிவாக பிரிக்கிற அந்த தொனி வருகிறது. பிறகு இதை அடிப்படையாக வைத்துக்கொண்டு பின்னால் மேக்ஸ் முல்லர் தொடங்கி இந்திய மெய்யியலை ஆய்வு செய்த அறிஞர்கள் எல்லாரும் அந்த இந்திய மெய்யியலை எப்படி பார்க்கிறார்கள் என்றால், வேதம்தான் மையம். இந்திய மெய்யியலினுடைய நடுவாந்தரமான நூல் எது அப்படின்னா வேதம். அப்போ தந்திரமெல்லாம் எங்கே போகும்? ஆகமங்கள் எங்கே போகும்? இந்தியாவில் வேதத்தை தவிர வேறு நூல் மரபே இல்லையா? இங்கே இருந்தவன்லாம் என்ன எழுத படிக்க தெரியாத முட்டா பயலா? வேறு எவனுக்கும் புத்தகமே கிடையாதா? உன் புத்தகம் ஒரு புத்தகம் தான் புத்தகமா? என்னென்னா அவனுக்கு தெரியலை. இந்த மேக்ஸ் முல்லர் எப்படி வேதத்துக்கு சேர்ந்தார் அப்படின்னா, அவர் உபநிடதங்களினுடைய மொழிபெயர்ப்பின் வழியாக, ஷோஃபனார் வழியாக இதுக்கு சேர்றார். இந்த உபநிடதங்களை யார் மொழிபெயர்த்தார்கள்? இவை சமஸ்கிருதத்தில் இருக்கின்றன. இவற்றை யார் மொழிபெயர்த்தார்கள் என்றால், ஒரு இஸ்லாமியர் மொழிபெயர்க்கிறார். ஒரு இஸ்லாமியரினுடைய புறவாண்மையின் பெயரால் இந்த நூல்கள் மொழிபெயர்க்கப்படுகின்றன. அவுரங்கசீப்பினுடைய அண்ணன் தாரா ஷூக்கோவினுடைய ஆதரவினால் இது பாரசீக மொழிக்கு மொழிபெயர்க்கப்பட்டு, பிறகு அங்கிருந்து பிரெஞ்சுக்கு மொழிபெயர்க்கப்பட்டு, பிறகு ஜெர்மனுக்கு மொழிபெயர்க்கப்பட்டு, அதன் வழியாக ஷோபனவர் அதை கற்று இந்திய மெய்யியலில் ஏதேதோ பேசுகிறார்கள் என்று வியந்து, அதன் பின்னால் அதை எடுத்துக்கொண்டு மேக்ஸ் முல்லர் பேசி, பிறகு வேதம்தான் மையம் என்று ஒரு நிலை உருவாவதற்கு காரணமாக இருந்தவர் ஒரு இஸ்லாமியர். இவர்கள் இன்றைக்கு இஸ்லாமியர்களை வெறுக்கிறார்கள். ஆனால் உங்களுடைய இன்றைக்கு நீங்கள் பேசுகிற கொள்கையினுடைய கால்கோள் தெரிந்தோ தெரியாமலோ செய்யப்பட்டது ஒரு இஸ்லாமியர் வழியாகத்தான். அப்போ வேதம் மையம்னு மேக்ஸ் முல்லர் முன்மொழிகிறாரு. அதை ராதாகிருஷ்ணன் மாதிரியான தனக்கென்று தனியாக ஒரு அரசியல் வைத்திருந்த மெய்யியலாளர்கள் எல்லாரும், தேவி பிரசாத் சட்டோபாத்தியாயா அப்படி பேச மாட்டார், ஆனால் ராதாகிருஷ்ணன் அப்படித்தான் பேசுவார். அப்போ ராதாகிருஷ்ணன் வேதத்தை மையமாக வைத்து மரபுகளை எல்லாம் வலது இடது, ஏற்பவர் மறுப்பவர் என்று பிரிக்கிற அந்த பிரிவினையை ஊன்றி வைக்கிறார். பிறகு இன்றைக்கு வரைக்கும் எங்களுடைய வகுப்பில் நாங்கள் பாடம் நடத்தும் போதும் எங்களுடைய அந்த பாடத்திட்டத்தில் வேதங்கள், அவற்றினுடைய மையத்தன்மை, பிறகு அவற்றை ஏற்கிற மரபுகள் மறுக்கிற மரபுகள் என்று சொல்லிக் கொடுக்கிற வழக்கமாக அது ஆகிவிட்டது. ஏனென்றால் இது நிறுவப்பட்ட உண்மையாக ஆக்கப்பட்டு விட்டது.
இதன் மேலான எதிர்குறல்கள் என்பவை மிகவும் பலவீனமானவையாக இருக்கின்றன. அப்போ இந்த இப்போ மறுபடியும் அந்த கேள்வி வருது, எப்படி இந்த வேதம் மையம் மையம்னு எல்லாரும் போற்றத் தொடங்கினார்கள்? அவர்கள் கொண்டு வந்து வைத்தார்கள், நாம் ஏன் ஏற்றோம்? அவன் சொன்னான் நான் தான் சிறந்தவன் அப்படின்னா, நம்மளும் ஆமாம் நீ தான் சிறந்தவன் அப்படின்னு ஏன் சொன்னோம் அப்படின்னா, அவன் தன்னுடைய நூலுக்கு புனிதம் ஏற்றுகிறான். இந்த புனிதம் ஏற்றுகிற வேலை என்பது அது எப்படி செய்யப்படும் அப்படின்னா, திருக்குறளை எழுதியவர் யார் அப்படின்னா திருவள்ளுவர். அவர் எங்கே இருந்தார்? இங்கே தான் மயிலாப்பூரில் எங்கேயோ இருந்தார், அல்லது நாஞ்சில் நாட்டில் வள்ளுவர் பிறந்தார், அது வள்ளுவ நாடு, அதில் இருந்தார். இப்படி ஏதாவது ஒன்று சொல்லுவோம். அவர் ஒரு மனிதர், இங்கே பிறந்தார், நம்மை போலவே வாழ்ந்தார், இருந்தார், எழுதினார். அதனால் அது ஒரு மனிதனால் செய்யப்பட்ட நூல். வேதத்தை செய்தவர் யார் அப்படின்னா, வேதத்தை யாருமே செய்யவில்லை, கடவுள் கூட செய்யவில்லை. கடவுளாலும் எழுதப்பட்ட நூல் இல்லை வேதம். அது எப்போதுமே இருக்கிறது, அது அழிவதில்லை, ஆவதில்லை, எப்போதும் இருக்கிறது. வேதத்திற்கு அழிவு கிடையாது, அது இட்டர்னல். அதை யாரும் எழுதவில்லை, அபௌருஷேயம் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அபௌருஷேயம்னா ஆத்தர்லெஸ், அதை எழுதியவர் யாரும் கிடையாது. ஆசிரியர் இல்லாத நூல். ஆசிரியர் இல்லாத நூல் எப்படி வரும்? இப்போது ஓட்டுநர் இல்லாத வாகனங்கள் வெளிநாடுகளில் ஓடுகின்றன. அது ஒன்றும் குற்றமில்லை, அதை ஒருவர் செய்து ஓட்டுநர் இல்லாத வாகனமாக அதற்குரிய கருவிகளை பொருத்தி செய்வார். ஆனால் ஆசிரியர் இல்லாத ஒரு நூல் எப்படி வரும்? என்ன வியப்பாக இருக்கிறது அப்படின்னா, நீலகேசியில் அந்த கேள்வியை நீலகேசி வைக்கிறாள். ஒரு வீட்டினுடைய நடுவில் யாரும் பார்க்காத நேரத்தில் ஒருவன் வந்து அசிங்கம் செய்துவிட்டு போய்விட்டான். அசிங்கம் செய்துவிட்டு போனவன் யார் எவர் என்று கண்டுபிடிக்க முடியவில்லை, ஊர் பேர் தெரியவில்லை. ஆகையினால் அந்த அசிங்கம் அனாதி, யாராலும் உருவாக்கப்படாதது, யாரும் வந்து இருந்து விட்டு போகாதது என்று நீங்கள் சொல்ல முடியுமா? ஒருவன் இருந்ததனால் அந்த அசிங்கம் நடுவீட்டிற்குள் வந்தது. ஆகையினால் அதை இருந்தவன் ஒருவன் இருக்கிறான், ஆனால் அவன் யார் என்று உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியாத காரணத்தினால் அது அனாதியாகிவிடுமா? எழுதியவர் யார் என்று உங்களுக்கு தெரியாத காரணத்தினால் வேதம் என்பது அனாதியாகிவிடுமா? ஆசிரியரற்றதாகிவிடுமா? உனக்கு எழுதினவன் யாருன்னு தெரியல, எங்களுக்கு அறிவு மரபு இருக்குது. ஒரு சிறந்த அறிவை உருவாக்கி தந்துவிட்டு போகிறவனை போற்ற வேண்டும் என்பதனால் அவனுடைய பெயரை எழுத்தில் வைத்து பதிவு செய்து அவனை போற்றி கொண்டே இருக்கிறோம். அவனை படமாக வரைந்து வைத்து கொண்டு வழிபடுகிறோம். ஏனென்றால் எங்களுக்கு அறிவின் மேல் மதிப்பு இருக்கிறது, உனக்கு இல்லை. ஆகையினால் உன்னுடைய அறிவு நூலை எழுதியவன் யார் என்று நீ பதிவு செய்து வைத்து கொள்ளவே இல்லை. உனக்கு ஆள் தெரியல. ஆள் தெரியாத குற்றத்தை அவன் எப்படி சமாளிக்கிறான் அப்படின்னா, எங்களுக்கு ஆசிரியரே கிடையாதுங்க, அது தானாக குதிச்சிச்சு வானத்திலிருந்து அப்படின்னு சொல்கிறான். வானத்திலிருந்து எப்படா குதிக்கும் அப்படின்னா அதுக்கு பதில் இல்லை. அவர்களுடைய மரபு, வைதீக மரபு என்பது பொருட்சார்புடையவற்றை எல்லாம் மறுப்பது, உலகத்தை மறுப்பது, உலகத்தை பொய் என்று சொல்வது. எல்லாரும் இந்த உலகத்தை இருக்கு என்று ஒப்புக்கொள்கிறார்கள். உலகம் இருக்கிறது, இந்த உலகத்தை நல்லுலகம் என்று சொல்கிறவர்களெல்லாம் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் மட்டும் உலகத்தை தீமையானது, உலகம் என்பது பொய், உலகம் என்பது மாயை, உலகமே இல்லை என்று அவர்கள் சொல்வார்கள். ஏன் உலகம் பொய்ன்னு எப்படி சொல்கிறீங்க? நம்ம எல்லாரும் இங்கே இருக்கோம், பேசுகிறோம், வேர்க்குது, கொசு கடிக்குது, சொரிஞ்சுக்கிறோம். இந்த உலகம் உண்மை என்பது மிக தெளிவாக, தெள்ள தெளிவாக தெரிகிறது, கண்ணுக்கு முன்னால் தெரிகிறது. ஆனாலும் இதை பொய் என்று எப்படி சொல்ல முடியும், மாயை என்று எப்படி சொல்ல முடியும் அப்படின்னா, அவன் சொல்கிறான் உண்மைன்னா என்ன அப்படிங்கிறதுக்கு அவன் ஒரு விளக்கம் சொல்கிறான். உண்மைன்னா என்ன? எது என்றைக்கும் மாறாமல் இருக்கிறதோ அதுதான் உண்மை. எது என்றைக்கும் மாறாததோ, எது பிறவாததோ, எது இரவாததோ, எது தேயாததோ, எது பெருகாததோ அது உண்மை. பிறந்ததுக்கு எல்லாம் மாற்றம் வந்துடும். நான் என்ன பிறக்கும் போதே வழுக்க தலையோடையா பிறந்தேன்? முடி இருந்திருக்கும்ல. பிறகு தேய்மானத்தின் காரணமாக முடி கொட்டி, தோல் சுருங்கி, மீசை நரைத்து, தேய்ந்து, இற்று போய் பிறகு ஒரு நாளைக்கு இல்லாமல் போவோம் இல்லையா? யாரெல்லாம் பிறக்கிறார்களோ, எது எல்லாம் உருவாக்கப்படுகிறதோ, எதெல்லாம் புதிதாக இந்த உலகத்திற்குள் வருகிறதோ அதெல்லாம் ஒரு நாளைக்கு தேய்ந்து இற்று காணாமல் போகும். அப்போ இதை உண்மை என்று நீங்கள் எப்படி சொல்லுவீர்கள்? இன்றைக்கு இருப்பது நாளைக்கு மாறுகிறது, நாளைக்கு இருப்பது அடுத்த நாள் மாறுகிறது, எல்லாம் மாறிக்கொண்டே இருக்கும் என்றால் மாறிக்கொண்டே இருக்கின்றவற்றை எப்படி உண்மை என்று சொல்வீர்கள்?
ஆகையினால் எது மாறாததோ அதுதான் உண்மை, எது தேயாததோ, எது பெருகாததோ, எது பிறவாததோ, எது சாவாததோ அது உண்மை என்று உண்மைக்கு இவர்கள் விளக்கம் சொன்னார்கள். இந்த விளக்கத்தை நம்முடைய ஆட்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. எது உண்மைன்னு சொல்ற அதிகாரத்தை எல்லாம் உன்னிடம் கொடுக்க முடியாது. எது உண்மைன்னு நீ எப்படி தீர்மானிப்ப? உனக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தது? நீ இது உண்மைம்ப இது பொய்யும்ப, அந்த அதிகாரம் உனக்கு எப்படி வந்தது? ஆகையினால இந்த தேய்வது, பெருகுவது, மாய்வது, பிறப்பது இவையெல்லாம் உண்மை இல்லை என்று நீ சொல்வது உண்மை இல்லை. பிறகு எது உண்மை? இங்கே இவன் புறநானூற்றில் சொல்கிறான், நேரடியாக அது மேலே அடிக்கிறான். தேய்தல் உண்மையும் பெருகல் உண்மையும் மாய்தல் உண்மையும் பிறத்தல் உண்மையும் அறியாதோரையும் அறிய காட்டி திங்கள் புத்தேள் திரிதரும் உலகத்து வல்லாராயினும் வல்லுனராயினும் வருந்தி வந்தோர் மருங்கி நோக்கி அருளவல்லை ஆகுமதி என்று புறநானூற்றில் பாட்டு. உலகத்தில் எல்லாமே தேய்கின்றன, எல்லாமே எல்லாமே மாய்கின்றன, எல்லாமே பிறக்கின்றன, பெருகுகின்றன. இதற்கு கண்கண்ட உதாரணமாக வானத்திலே இருக்கிற நிலா இருக்கிறது. திங்கள் ஒவ்வொரு நாளும் தேய்கிறது, பிறகு வளர்கிறது, பிறகு ஒரு நாள் காணாமல் போகிறது, பிறகு ஒரு நாள் புதிதாக வருகிறது. பார்த்தால் தெரியவில்லையா? தேய்தலும் மாய்தலும் பிறத்தலும் அழிதலும் உண்மை என்று நிலாவை பார்த்தாலே தெரியவில்லையா? கண்கூடான உண்மை இல்லையா இது? அதனால் இந்த மாய வலைக்குள்ளெல்லாம் நீ ஆட்பட வேண்டாம். நீ கருத்தில் வைத்து கொள்ள வேண்டியது ஒன்றுதான். வலிமை மிகுந்தவன், எல்லாவற்றையும் செய்து கொள்ள தெரிந்தவனும் உன்னிடம் உதவி கேட்டு வரலாம். வலிமை இல்லாதவனும் உன்னிடம் உதவி கேட்டு வரலாம். உதவி கேட்டு வந்தவன் வலிமை உள்ளவனா வலிமையற்றவனா என்றெல்லாம் ஆராய்ந்து பார்க்காமல் உதவி என்று ஒருவன் வருந்தி கேட்டு மயங்கி உன்னிடத்தில் வந்தால் அவனுக்கு அந்த உதவியை அருள். ஆகையினால் அருள் தான் முதன்மையானதே தவிர இது தேய்கிறதா மாய்கிறதா பிறக்கிறதா அழிகிறதா என்றெல்லாம் கணக்கு போட்டு பார்த்து கொண்டிருக்க வேண்டிய அவசியமில்லை என்று தமிழ் மரபு சொல்கிறது. அவன் சொன்னான் தேய்வதும் மாய்வதும் பிறப்பதும் இறப்பதும் உண்மை இல்லை. இவன் சொன்னான் தேய்வதும் மாய்ப்பதும் இறப்பதும் மறப்பதும் தான் உண்மை, நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிற உண்மை. அதை இல்லை என்று ஒருவன் எப்படி சொல்வான் என்று இவன் அதை மறுதலிக்கிறான். ஆகையினால் அதில் கவனம் செலுத்த வேண்டாம், அருளின் மேல் கவனம் செலுத்துங்கள் என்று இவர்கள் சொல்லுகிறார்கள். சரி, உலகத்தை பொய் என்று சொல்ல வேண்டிய அவசியம் அவனுக்கு என்ன வந்தது வைதீக மரபுக்கு? ஏன் உலகத்தை திரும்ப திரும்ப சங்கராச்சாரியார் வரைக்கும் அதை மாயை பொய் என்று சொல்லி சொல்லி சங்கராச்சாரியாரினுடைய வாதத்திற்கே மாயாவாதம் என்று பெயர் வந்தது? அதை பின்னால் மாணிக்க வாசகர் தன்னுடைய திருவாசகத்தில் மிண்டிய மாயா வாதம் என்னும் சண்டமாருதம் சுழித்தடித்தார்த்தும் என்று அதை கண்டனம் செய்கிறார். ராமானுஜாச்சாரியார் கண்டனம் செய்கிறார். வேதாந்த மரபுக்குள்ளேயே மாயை உலகம் பொய் என்று சொல்லுகிற அந்த பம்மாத்து வாதத்திற்கு கண்டனம் வருகிறது. நம்முடைய மரபு கண்டிக்கிறது என்பது ஒரு பக்கம், நாம் கண்டிக்கிற மரபிலேயே வந்தவர்கள், ஆகையினால் நாம் கண்டிப்போம். ஆனால் அவர்களுடைய மரபுக்குள்ளே இருந்துமே கண்டனம் வருகிறது. அதற்கு காரணம் இங்கே பெறுகிற தாக்கம். இப்போ மாயை பொய் என்று சொல்வதை யாரும் ஏற்கவில்லை. ஆனால் அவர்கள் ஏன் சொல்லுகிறார்கள் உலகம் பொய் உலகம் மாயை என்று ஏன் அவர்கள் சொல்லுகிறார்கள் என்று கேட்டால், உலகம் உண்மை என்று வைத்து கொண்டால் உலகத்தில் முரண்கள் வரும். இந்த முரண்களை தீர்ப்பதற்கு அவனுக்கு தெரியாது. இங்கே வில்லங்கம் வரும், உலகம்னு வச்சுக்கிட்டா வில்லங்கம் வரும். வில்லங்கம் வந்தால் அந்த வில்லங்கத்தை தீர்க்கிறதுக்கு அவனுக்கு தெரியாது. உலக வாழ்க்கை என்பது பாடுகள் நிறைந்தது, ரொம்ப கடினமானது, எளிதாக எதுவும் கிடைக்காது. படாத பாடுபட்டுத்தான் எல்லாவற்றையும் பெற வேண்டுமே தவிர எளிதாக இந்தா என்று யாரும் தூக்கி எதையும் கொடுத்து விட்டு போக மாட்டார்கள். அடித்து பிடுங்க வேண்டி வரலாம், பறிகொடுக்க வேண்டி வரலாம். எல்லா முரண்பாடுகளுக்கும் ஆட்பட்டு தான் இந்த உலக வாழ்க்கையை நடத்தணும். உலக வாழ்வு, உலகின் இயல்பு என்பது இதுதான். இதை நீங்கள் தெய்வத்திடம் வேண்டினாலும் உலகத்தில் நடப்பது எதுவும் மாறப்போவதில்லை. நீங்கள் சாமிகிட்ட வேண்டுறதுனால இங்கே மாறிடாது. மொட்டை அடிக்கிறேன்னு வேண்டிக்கிறதுனால ஏதாவது நடந்துருமா அப்படின்னா நடக்காது. அது ஒரு நம்பிக்கை தானே தவிர அதுக்காகவெல்லாம் எந்த காரியமும் உலக மரபில் மாறுவதில்லை. இங்கே ஆசீவகம்னு ஒரு மரபு இருந்தது. இந்த ஆசீவகம் சொல்லுகிறான் நியதிவாதம் என்று ஒரு வாதம் சொல்லுகிறார்கள். ஊழ் என்று தமிழ் மரபில் அதற்கு பெயர்.
அது ஒரு நெகட்டிவான கருதுகோள் என்று மறுதலிக்கப்படும். ஆனால் அதில் ஒரு செய்தி இருக்குது, வைதீகத்தை மறுதலிக்கிற செய்தி ஒன்று இருக்கிறது. உலகம் என்பது முரண்பாடுகளால் ஆனது. இந்த உலகத்தில் ஆவது ஆகும், ஆமாங்கு ஆகும், ஆந்துணை ஆகும், ஆங்காலத்து ஆகும் என்று 4 செய்திகள் சொல்லுகிறார். எது நடக்க வேண்டுமோ அது நன்றாகவே நடந்தது அப்படின்னு கீதாசாரத்தில் சொல்கிறான்ல. எது நடக்க இருக்கிறதோ அது எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது, எது நடக்க இருக்கிறதோ அது நன்றாகவே நடக்கிறது, எது நடக்கப் போகிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கும் அப்படின்னு சொல்கிறான்ல. அதனுடைய ஒரு சாரம் இதில் இருக்குது. எது நடக்கணுமோ அதுதான் நடக்கும், எப்போது நடக்கணுமோ அப்போது தான் நடக்கும், எந்த அளவு நடக்க வேண்டுமோ அந்த அளவு நடக்கும், எவ்வாறு நடக்க வேண்டுமோ அவ்வாறு தான் நடக்கும். இதில் நீங்கள் இறைவனை வேண்டுவதற்காகவோ வேறு தான தவங்கள் வேள்விகள் செய்வதற்காகவோ நடைமுறையில் எதுவும் மாறப்போவதில்லை. ஒன்றை கூட உங்களால் மாற்ற முடியாது. எழுதி செல்லும் விதியின் கை எழுதி எழுதி மேற்செல்லும், அழுது கெஞ்சி நின்றாலும் அதிலோர் எழுத்தும் மாறாதே என்று பின்னால் உமர் கய்யாமினுடைய பாட்டை கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை மொழிபெயர்த்த அந்த செய்தி என்பது அடிப்படையில் ஆசீவகத்தினுடைய செய்தி. அது என்ன நடக்க வேண்டுமோ அது நடக்கும். இதில் எதையும் நீங்கள் மாற்ற முடியாது. ஆனால் மாற்ற முடியும் என்று அவர்கள் கருதுகிறார். ஒரு வேள்வி நடத்தினால் அதை மாற்றிவிட முடியும் என்று அவர்கள் கருதுகிறார். வேண்டிக் கொண்டால், இறைவனை வேண்டிக் கொண்டால் இதை மாற்ற முடியும். இதற்காக ஒரு வேள்வி நடத்தினால் இதை மாற்ற முடியும். அப்படியெல்லாம் மாற்ற முடியாது. இங்கே நடக்கிற எல்லாம் நடக்கிற போக்கில் நடந்து கொண்டே இருக்கும். கல்பொருதரங்கும் மல்லல் பேரியாற்று நீர்வழிப்படுவும் புனைபோல் ஆறுயிர் முறை வழிப்படும் என்பது திறவோர் காட்சியின் தெளிந்தனம் ஆதலின் மாட்சியின் பெரியோரை வியத்தலும் இலமே சிறியோரை இகழ்தல் அதனும் இலமே என்று புறநானூற்றில் மறுபடியும் பாட்டு. ஒரு அடித்து கொண்டு இறங்குகிற ஒரு ஆற்றல் ஒரு தக்கை போன்ற ஒரு கட்டையை போட்டால் அந்த கட்டை எதிர்நீச்சல் ஆடியெல்லாம் குறுக்கே கரையேறி விட முடியாது. ஆறு எந்த பக்கமெல்லாம் போகிறதோ, எந்த போக்கிலெல்லாம் அந்த கட்டையை அடித்து கொண்டு செல்கிறதோ அந்த போக்கிலெல்லாம் போய் எங்கேயாவது ஒரு இடத்தில் ஆறு ஓரமாக தள்ளிவிடும் போது அந்த கட்டை கரையேறி கொள்ள வேண்டியது தானே தவிர நானாக முனைந்து கரையேறுகிறேன் என்று ஏற முடியாது. இறைவனை வேண்டி கரையேறுகிறேன் என்று ஏற முடியாது. ஆறு உங்களை கரையில் தள்ளினால் நீங்கள் கரைக்கு வருவீர்கள் என்று ஒரு கொள்கை பேசு. இதில் ஒரு சின்ன ஆசைப்படு, அதுக்கு நான் உழைக்க வேண்டாமா அப்படின்னா உழைக்க வேண்டாம். வேற என்ன செய்யணும்? வேள்வி செய். வேள்வி செய்தால் நீ எதை வேண்டுகிறாயோ அது இறைவனால் உனக்கு வழங்கப்படும். அதை பரிசாக பெறு. இங்கே உழைத்து ஊதியமாக பெறு என்று சொல்வதை அவர்கள் வேள்வி செய், வேள்வியின் விளைவாக பரிசாக பெறு என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்போ தமிழ் மரபு திரும்ப திரும்ப இயற்கை தாண்டிய ஆற்றல்களிடத்திலிருந்து எல்லாவற்றையும் இழுத்து கொண்டு கீழே வந்து இயற்கையினுடைய எல்லைக்குள் நிறுத்தி வைப்பதற்கு முயல்கிறது. இயற்கையை தாண்டி இவன் போகவே மாட்டேங்கிறான். இவன் எல்லாம் இங்கே இப்படி தான் நடக்கும், இதுக்குள்ளேயே நம்ம எல்லாத்தையும் சரி பண்ணிக்குவோம் அப்படின்னு நினைக்கிறான். ஆனால் அவன் வந்து இங்கே பிரச்சனை வருங்கிறதுனால டக்கு டக்குன்னு மேலே போயிடுறான். மேலே போய் விண்ணப்பம் வைக்கிறது, வேள்வி, எனக்கு ஒரு புள்ள வேணும், அதுக்கு ஒரு வேள்வி, புத்திர காமேஷ்டி யாகம். அதுக்கப்புறம் என் எதிரியை காலி பண்ணணும், அதுக்கு ஏதாவது ஒன்று செய்ய முடியுமா? சரி, அதுக்கு சத்ரு சங்கார யாகம். எல்லாத்துக்கும் ஒரு வேள்வி இருக்குது. வேள்விகளை செஞ்சால் உனக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கும். இதுக்கு நீ உழைக்க வேண்டாமா? உழைக்க வேண்டாம். நம்மால் அருவாள் எடுத்துக்கிட்டு போய் வெட்டுவான், அவன் சத்ரு சம்ஹார யாகம் செய்வான். நம்மால் வன்முறையாளன்னு சொல்லுவான், ஆனால் அவன் அஹிம்சாவாதி. ஏன்னா அவன் அருவாள் எடுக்கலை இல்லை. ஆனால் உள்நோக்கம் எதிரியை ஒழிக்கிறது தான். உள்நோக்கம் கருத்தில் கணக்கில் எடுக்கப்படாது. வெளியில் என்ன கருவியை எடுத்தான் அப்படிங்கிறது தான் கணக்கில் எடுக்கப்படும். அப்போ இந்த உலக இயங்கியலுக்குள்ள எல்லாவற்றையும் கொண்டு வருவது அப்படின்னு நம்மால் முயலும்போது அவன் வேள்வியின் மூலமாக ரொம்ப எளிதாக எல்லாவற்றையும் தட்டி கொண்டு போவது அப்படின்னு வைக்கிறான். வேள்விங்கிறது என்ன? வேள்வின்னா விரும்புதல். வேட்டல் அப்படின்னா விரும்புதல், வேள் அப்படின்னா விரும்புதல். எல்லாவற்றையும் விரும்பினால் அதற்காக சதுரமாக ஒரு குழிபறி, அதற்குள் கொஞ்சம் தீ மூட்டு, அதற்குள் எதையாவது போட்டு இறைவனுக்கு ஆகுதியாக்கு. இறைவன் அதனால் மனம் மகிழ்வார். நமக்கு இதை இவன் கொடுத்தான், ஆகையினால் உனக்கு என்ன வேண்டுமோ கேள், அதை நான் தருகிறேன் என்று சொல்வார். அதை வாங்கிக்கொள், அவ்வளோதான். ரொம்ப எளிதானது. உனக்கு என்ன வேணாலும் என்கிட்ட சொல்லு, நான் வந்து ஒரு வேள்வி செஞ்சு அதை உனக்கு வாங்கி தர்றேன் அப்படிங்கிறான்.
நமக்கு என்ன கேள்வி வருதுன்னா, எனக்கு என்ன வேணும்னாலும் நீ வேள்வி செஞ்சு வாங்கி தருவ, உனக்கு என்ன வேணும்? எனக்கு தட்சணை மட்டும் கொடு போதும். எனக்கு என்ன வேணும்னாலும் அவன் வேள்வி செஞ்சு வாங்கி தருவான், ஆனால் அவனுக்கு தட்சணையை நான் கொடுக்கணும். இப்போ நமக்கு என்ன கேள்வி? ஏன்ப்பா உனக்கு நீ இதெல்லாம் வேணும்னு நீ ஏன் ஒரு வேள்வியை செஞ்சு நீ ஏன் வாங்கிக்க கூடாதா? நீ ஏன் என்கிட்ட தட்சணை கேட்குற? நானே பிச்சைக்காரன், நீ என்கிட்ட வந்து ஏன் பிச்சை கேட்குற? நீ ஏன் செஞ்சுக்க வேண்டியதானே? சாவி உங்ககிட்ட தானே இருக்குது. அப்படின்னா அதுக்கு பதில் இல்லை. இந்த மீன் விற்கிற கடைகள்ல எல்லாம் வாஸ்து மீன் ஒன்று வச்சுருப்பான். அது நல்லா கிடா மாடு மாதிரி இருக்கும், பெருசாக, தொட்டியே பெருசாக இருக்கும், நல்ல பெருசாக வீங்கி போய் கிடக்கும். அதுக்கு தீனியாக என்னத்தை போடுவாங்க அப்படின்னா, நம்ம சாதாரண தொட்டி மீன்களுக்கெல்லாம் அதுக்கு மீன் தீனின்னு ஒன்று இருக்கும், அது சின்ன சின்னதாக மாத்திரை மாதிரி இருக்கும், அதை வாங்கி போடுவாங்க. இந்த வாஸ்து மீனுக்கு மட்டும் மீனையே தீனியாக போடும். பெரிய அது சின்ன மீன்களை பூரா தின்னுட்டு நல்ல கொளுத்த எருமக்கடா மாதிரி பெரிய மீனாக இருக்கும். இப்போ இந்த வாஸ்து மீனை வந்து ஒரு கடைக்காரன் சொன்னால், சார் இது ஒரு 5000 ரூபா வாங்கிக்கிங்க அப்படின்னா, இதை வாங்கி என்ன பண்ணுறது? இதை நீங்கள் வீட்டில் வச்சிங்கன்னா நீங்கள் ஒரு பெரிய லட்சாதிபதியாக கோடீஸ்வரனாக ஆயிடுவீங்க அப்படின்னா, அப்போ நீயே வச்சுக்க, நீயே ஆயிரு, எங்கிட்ட ஏன் கொடுக்குற? அதை நீ தானே வச்சுருக்க. நீ எத்தனை மீன் வச்சுருக்க? நான் ஒரு 4 மீன் வச்சுருக்கேன். எத்தனை லட்சம் வச்சுருக்க? ஒன்றும் இல்லை. இது என்னடா கதை? என்ன ஏமாத்துறிய? இந்த வேலையை தான் இவன் செய்கிறான். உனக்கு வேள்வி செஞ்சு உனக்கு வேணுங்கிறதையெல்லாம் வாங்கி தர்றேன். உனக்கு வீடு கட்டணுமா? வேள்வி செய்கிறேன். உனக்கு வந்து நல்ல பொண்டாட்டி வேணுமா? வேள்வி செய்கிறேன். உனக்கு புள்ள பிறக்கலையா? வேள்வி செய்கிறேன். எல்லாத்துக்கும் வேள்வி செய்கிறேன். ஆனால் எனக்கு தட்சணை தான். அப்போ உனக்கு பலிக்காத காரியம் எனக்கு எப்படி பலிக்கும்? அப்போ உலகத்தை எல்லாம் பொய்யாக்கிடுறது. உலகம் பொய். யார் மெய்? நான் மட்டும் மெய். நான் மட்டும் மெய், உலகம் பொய். நான் தான் எல்லாவற்றுக்கும் மையம். எல்லாவற்றையும் பொய்யாக்கி தன்னை மெய்யாக்கி தன்னை மட்டுமே மையமாக்கி கொள்கிற இந்த வேலையை தொடர்ந்து எதிர்முட்டுகிற காரியத்தை தான் தமிழ் மரபு செய்கிறது. தமிழ் மரபில் உலகம் மெய், நாம் அதில் படுகிற பாடுகள் மெய், இங்கே வருகிற துன்பம் மெய். இந்த துன்பத்திற்கு, இந்த முரண்களுக்கு தீர்வு காண முடியும் என்பது மெய், தீர்வு கண்டு இன்புற்றிருக்க முடியும் என்பதும் மெய். நீங்கள் வைதீக மரபினுடைய எதிர்மரபுகள் எல்லாமே இவற்றைத்தான் பேசுகின்றன. சமணம் இதைத்தான் பேசுகிறது. சமணம் உலகத்தை உடன்பட்டு அதில் இருக்கிற துன்பங்களை எல்லாம் உடன்பட்டு அதற்கு தீர்வு காண்பதற்கு என்ன செய்வது என்று யோசிக்கிறது. புத்தம் இதை வெளிப்படையாகவே சொல்லுகிறது. துக்கம், துக்க காரணம், துக்க நிவாரணம், துக்க நிவாரண மார்க்கம் என்று இவற்றை 4 பேருண்மைகள் என்று அவர்கள் வழிமொழிகிறார்கள். எல்லாருமே உலகத்தை உடன்பட்டு உலகம் இடும்பை இயல்பினது என்று உடன்பட்டு அதில் முரண்கள் வருகின்றன, அதற்கு தீர்வு என்ன என்று பேசும்போது இவன் மட்டும் யோசிக்கிற சிந்தனை சோம்பேறி. அவனுக்கு யோசிக்க தெரியாது, இதற்கு என்ன தீர்வு சொல்வது என்று தெரியாது. முரண்கள் வருகிற போது பலவிதமாக யோசிக்கிறான். ஒருவன் ஊழ் என்று சொல்லுகிறான், நீ மறு, அது வேற, அவன் யோசிக்கிறான். இன்னொருத்தன் அறம்ன்றான், இன்னொருத்தன் வேற ஒன்று சொல்கிறான், இன்னொருத்தன் பொருள் மட்டும்தான் உண்மைன்றான், இன்னொருத்தன் வன்முறை வழியில் வேணாலும் போன்றான். எல்லா பயிலும் யோசிச்சிருக்கான். நீ மட்டும் ஒன்றுமே யோசிக்காம உலகமே இல்லைங்க, எல்லாம் போய் சும்மா எல்லோரும் வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா என்னடா அர்த்தம்? அப்போ உனக்கு அறிவு இல்லை. இல்லை, இப்போ கேள்வி, அறிவே இல்லாத உன்னைய கொண்டாந்து எப்படா மையத்தில் வச்சாங்க? நீ எப்படி மையத்துக்கு வந்த? அப்போ சரி, இங்கே இந்த உலகத்தில் இருக்கிற பாடுகள் என்ன அப்படிங்கிறத தான் தமிழ் மரபு கவனத்தில் எடுக்குது. மேலே என்ன இருக்குது அப்படிங்கிறது தமிழ் மரபினுடைய 2ஆம் பட்ச கவனத்திற்குரியது. மேலே யார் இருக்கா, மேலே யார் நம்மை வழி நடத்துகிறார்கள், செத்ததுக்கு பிறகு நம்ம மேலே போவோமா கீழே போவோமாங்கிறதெல்லாம் 2ஆம் பட்ச கவலைக்குரியது. முதல் பட்சமாக இங்கே உள்ள கவலை என்ன என்றால், உலகம் இருக்கிறது, உலகம் மெய், உலகத்தில் பாடுகள் இருக்கின்றன, இங்கே முரண்கள் இருக்கு. என்ன முரண்? இங்கே இருக்கிற முரண் இலராதலும் உளராதலும் தான். சில பேர்கிட்ட இருக்கு, சில பேர்கிட்ட இல்லை. இருக்கிறவன் ஆட்டம் போடுறான், இல்லாதவன் பசிச்சு நொந்து போய் கிடக்கான். அப்போ இங்கே இல்லாமையும் பசியும் தான் முதன்மையான அடிப்படை அப்படின்னு கருதுகிறான். தொடர்ந்து ஒரே விஷயத்தை இத்தனை ஆண்டு காலமாக தமிழ் மரபு பேசிக்கொண்டே இருக்குது. விடாமல் நூல் அருந்து போகாமல் பேசுகிறான், இழையறாமல் பேசுகிறார்கள். என்ன அப்படின்னா, உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரேன்னு புறநானூற்றில் ஆரம்பிக்கிறான். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே, உண்டி முதற்றே உணவின் பிண்டம், உணவெனப்படுவது நிலத்தொடு நீரே, நீரும் நிலமும் புணரியோர் ஈண்டு உடம்பும் உயிரும் படைத்திசினோரே என்று ஒரு மன்னனுக்கு அறிவு சொல்லுகிறான் ஒரு புலவன்.
இங்கே வாரு, இங்கே வாழ்கிறதுக்கு என்ன முக்கியம் அப்படின்னா சோறு முக்கியம். என்ன, சோறு தான் உடம்பை உருவாக்குகிறது. அப்போ இந்த சோறு எப்படி வரும்னா நிலத்திலிருந்து வரும். நிலத்திலிருந்து சோறு எப்படி வரும்னா நிலத்தையும் நீரையும் புணர்த்தினால் வரும். ஆகையினால நிலத்திற்கு நீர் முக்கியம். ஆகையினால சோறு வேணும்னா நிலம் வேணும், நிலம் வேணும், நிலம் நல்லா இருக்கணும்னா நீர் வேணும். ஆகையினால நீர்நிலைகளை பெருக்குகிற வேலையை பார், அதுதான் நீ ஆட்சி நடத்த வேண்டிய விதம் என்று அவன் சொல்லுகிறான். அடிப்படை உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே அப்படிங்கிறது தான். மனிதர்கள் சாகாமல் இருக்க வேண்டும். எந்த கொள்கையை வேண்டுமானாலும் அவன் பேசட்டும். நீ எதிர் பேசு, சார்பு பேசு, முரண் பேசு, என்ன வேணா பேசு. ஆனால் எது பேசுகிறதா இருந்தாலும் நீ இருந்து பேசணும். இருந்து பேசுறதுக்கு அவனுக்கு சோறு வேணும். ஆகையினால் சோறு போடுற வேலையை பாரு அப்படிங்கிறான். மணிமேகலை அதை அப்படியே வரிமாறாமல் வழிமொழிகிறது. உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே, மண்டினி ஞாலத்து வாழ்வோர்க்கெல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்று மணிமேகலை மறுபடியும் பேசுகிறது. பேசிவிட்டு மணிமேகலையில் அறம் என்பதற்கான இலக்கணம் சொல்லப்படுகிறது. அறம் எனப்படுவது யாதன கேட்பின் மறவாதிதுகள் மண்ணுயிர்க்கெல்லாம் உண்டியும் உடையும் உறையுளும் அல்லது கண்டதில் அப்படின்னு மணிமேகலா தெய்வம் மணிமேகலையை தயார் செய்கிறது. மணிமேகலை துறவுக்குள் போகிறாள். போவதற்கு முன்னால் அவளை புத்தர் பாத பீடிகையில் வணங்க வைத்துவிட்டு நீ போய் இந்த அட்சய பாத்திரத்தில் முதல் பிச்சை யாரிடம் வாங்க வேண்டும் என்பதையெல்லாம் சொல்லிவிட்டு மணிமேகலா தெய்வம் அவளுக்கு சொல்லுகிறது. அறம் என்பது என்ன என்றால் மனிதர்களுக்கு உணவு, உடை, உறையுள் இவை மூன்றை தவிர உன்னால் வேற என்ன செய்துவிட முடியும்? அறம் செய்கிறேன் என்று வருகிறவனெல்லாம் என்ன அறம் செய்துவிட முடியும்? உணவு கொடுக்கலாம், உடை கொடுக்கலாம், உறையுள் கொடுக்கலாம். இதை தாண்டி என்ன அறம் செய்து? இதை தாண்டி அறம் என்பது ஏதும் கிடையாது என்று அவன் சொன்னானா? சொன்னதற்கு பிறகு அந்த இழை பிரியாமல் இழை அறாமல் பக்தி இயக்க காலத்தில் திருமந்திரம் வருகிற போது யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை, யாவர்க்குமாம் பிறர் கிண்ணுரை தானே என்று அப்படியே வழிமொழிந்து வருகிறது. இவன் கூடுதலாக உன்னை சேர்த்துக்கிறான். அவன் சோறு போடுறதை பற்றி மட்டும்தான் பேசினான். எல்லாருக்கும் சோறு போடு. இவன் என்ன சொன்னான்? சோறு போடும்போது இறைவனுக்கும் சேர்த்து எதையாவது செய் அப்படின்னு இறைவனையும் சேர்த்துக்கிறான். சரி, அது ரெண்டாம் பட்சம். அது செய்கிறான், செய்யலை, அது இல்லை விஷயம். சோறு போடுறோமா இல்லையா அப்படிங்கிறது தான் விஷயம். அப்போ இந்த காலப்போக்கில் சமூகத்தில் ஒரு சமநின்மை நிகழ்கிறது. இந்த உளராதல் இளராதல் என்கிற சமநின்மை, அப்புறம் சாதி வர்ணம் ஆகியவற்றால் வந்த சமநின்மை, இதெல்லாம் இருக்கு இல்லையா? இந்த வர்ண கருதுகோளை எப்பவும் அவன் தான் கொண்டாந்து வச்சவன் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல, அதுவும் அவனோட ஒரிஜினல் இல்லை. வர்ணம்ங்கிற கான்செப்டை வைதீக மரபு தான் முதல்ல வச்சிச்சு அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல. பெரும்பாலும் நம்முடைய குற்றச்சாட்டு அவர்களை நோக்கி வர்ணத்தை காட்டி பேசுகிற குற்றச்சாட்டு தான். ஆனால் வர்ணம்ங்கிற அடிப்படை கருதுகோள் ஆரியர்களினுடைய வருகைக்கு முன்னாலேயே இந்திய நிலப்பரப்பில் பேசப்பட்டிருக்கிறது. யாரால் அப்படின்னா சமணர்களாலும் ஆசீவகர்களாலும் பேசப்பட்டிருக்கிறது. ஆனால் சமணர்கள் பேசிய வர்ண கொள்கை இது இல்லை. சமணர்கள் வர்ணம் என்று எந்த அடிப்படையில் சொல்லுகிறார்கள் என்றால் உயிர்களை அவர்கள் ஒரு வகையாக இனங்காண்கிறார்கள். எப்போதும் நம்ம எல்லாவற்றையும் வகைப்படுத்தி வச்சுக்குவோம். வகைப்படுத்தும் போது அறிவின் அடிப்படையில் வகைப்படுத்துறதா இருந்தால் ஓரறி உயிர், ஈரறி உயிர், மூவரி உயிர், நாலறி உயிர், ஐயறி உயிர், ஆறறி உயிர் என்று அறிவின் அடிப்படையில் உயிர்களை ஆறாக வகைப்படுத்தி கொள்ளலாம். தமிழ் மரபில் நிலத்தின் அடிப்படையில் வகைப்படுத்துகிற மரபு ஒன்று இருக்கிறது. 5 நிலங்கள், 5 நிலங்களில் வாழ்கிறவர்கள் 5 வகையான மக்கள். அந்த நிலப்பரப்புகள் எந்த அளவிற்கு இடம் கொடுக்குமோ அதற்கேற்ற தொழில்களை அவர்கள் செய்தார்கள். அந்த தொழிலின் பெயரால் அவர்கள் வழங்கப்பட்டார்கள் என்று இங்கே 5ஆக பிரிக்கிறது. சமணம் 6ஆக பிரித்து வைத்திருக்கிறது. 6 என்ன கணக்கு அப்படின்னா, ஒருத்தன் செய்கிற காரியம் நல்ல காரியமா இல்லையா, அவன் செய்கிற வினை நல்வினையா தீவினையா அல்வினையா தெய்வ வினையா என்பதையெல்லாம் பொறுத்து மனிதர்களினுடைய வினையை தொழிலை பொறுத்து அவர்களை கரும்பிறப்பு, மோசமான கொலகார பய அப்படின்னா கரும்பிறப்பு, கொஞ்சம் பரவாயில்ல, மடிபறிப்பான், காதறுப்பான், ஆனால் சங்கர் தர மாட்டான் அப்படின்னா அவன் நீலப்பிறப்பு, அதுக்கடுத்தது செம்பிறப்பு, அதுக்கடுத்தது பொன்பிறப்பு, அதற்கடுத்தது வெண்பிறப்பு அப்படின்னு அவன் வகை பிரிக்கிறான். இதில் அடிப்படை பிறப்பு கிடையாது. இதில் அடிப்படை உங்களுடைய வினை எத்தகையது, நல்வினை செய்தவர் நல்லவர், தீவினை செய்தவர் தீயவர் என்கிற அடிப்படையில் அதுக்கு ஒரு கலர் கொடுக்குறான்.
அதனால வர்ணம் அப்படின்னு அவன் சொல்கிறான். அதுக்கு லேசியை அப்படின்னு சமணத்தில் பேர். பின்னால் அதே கொள்கையை எடுத்து ஆசீவகம் பேசும்போது அதை அபிஜாதி கோட்பாடு என்று ஆசீவகம் பேசுகிறது. அவர்களுடைய அடிப்படையும் செய்கிறவனுடைய தொழில் என்ன என்பதை பொறுத்துத்தான். பிறகு அதை திருவள்ளுவர் வழிமொழிகிறார். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையான். எல்லாருக்கும் பிறப்பு ஒரு மாதிரி தான், தொழிலை பொறுத்து வேறுபாடு வரும். தொழில்னா என்ன தொழில்? நான் வாத்தியார் தொழில், ஆகையினால் நான் வெள்ளைச்சட்டை போட்டிருப்பேன், கல்லுடைக்கிறவன் கருப்பு சட்டை போட்டிருப்பான், அப்படிங்கிற தொழில் இல்லை. நான் வாத்தியாராக இருந்தாலும் நான் அயோக்கியத்தனமான வேலைகளை செய்கிறவனாக இருந்தால் என்னுடைய தொழில் நல்ல தொழில் இல்லை. நான் செய்கிற தொழில் என்பது உலகத்தில் நான் ஒரு மனிதனாக நடந்து கொள்கிற என்னுடைய வினை சார்ந்த தொழிலே ஒழிய நான் சம்பளம் வாங்குகிற அல்லது ஊதியம் பெறுகிற தொழில் இல்லை. ஆகையினால் அவர் தொழில்னாலும் அதுதானங்க அப்படின்னா அந்த தொழில் இல்லை. நீங்கள் உங்களுடைய கர்ம வினை, உங்களுடைய வினை எத்தகையது, நல்வினையா தீவினையா என்பதை பொறுத்தது. அப்போ இந்த மாதிரி வகை பிரிக்கும் போது இவன் நல்வினை தீவினை மனிதர்களினுடைய நடவடிக்கை என்பதை பொறுத்து மனிதர்களை வகைப்படுத்துகிறான். இந்த கொள்கையை காப்பி அடித்து, இவங்க காப்பி அடித்தாலும் ஒழுங்காக காப்பி அடிக்க மாட்டாங்க, இதை காப்பி அடித்து வர்ண கொள்கைன்னு ஒன்றை வைத்து பிரம்மனுடைய தலையில் தோன்றியவன், தோளில் தோன்றியவன், தொடையில் தோன்றியவன், பாதத்தில் தோன்றியவன், ஆகையினால் இது பிறப்பின் அடிப்படையிலான 4 வகை பிரிவு என்று அவன் வைத்தான். தலையில் தோன்றியவன் உயர்ந்தவன் அப்படின்னு சொன்னான். பாதம் கீழே இருக்குது, அதனால் பாதம் மோசமானதுன்னு அவன் சொன்னான். இவன் முட்டாப்பையா அப்படிங்கிறதுக்கு இதுதான் சான்று. தலை மேலே இருக்கிறதுனால அது சிறந்தது, காலு கீழே இருக்கிறதுனால அது மட்டமானது அப்படின்னு சொன்னான். தலை சிந்திக்குது ஆகையினால் அது சிறந்ததுன்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, தலை மேலே இருக்குது ஆகையினால் அது சிறந்ததுன்னா. வள்ளுவர் சொன்னார், அந்த தலையை கொண்டாந்து என் காலில் வையி, இவன் சிறந்த தலையை கொண்டாந்து என் காலில் வையி அப்படின்னாரு. இங்கே காலில் இருக்கிறவன் உழவு தொழில் செய்கிறவன். உழவு தொழில் தான் எல்லா தொழில்கள்லையும் தலை தொழில். இந்த உழவு தொழில் இல்லைன்னா நீ சோறு திங்க முடியாது. ஆகையினால் உன் தலையை கொண்டாந்து என் காலில். தலைக்கு வேறு ஏதாவது தொழில் இருக்கா? தலையால் தலை வணங்கினார் தலை வணங்கினார்னு சொல்கிறானே ஒழிய எவனாவது கால் வணங்கினார் கால் வணங்கினார்னு சொல்கிறானா? காலை கொண்டு யாராவது வணங்குகிறார்களா? தலை தான் வணக்கத்திற்காக கீழே படிய வேண்டிய பொருள். ஆகையினால திருக்குறளில் கடவுள் வாழ்த்தில் 10 குறளில் 7 குறளில் அடியை போற்றி போற்றி பாடுகிறார் வள்ளுவர், தலையை போற்றி பாடலை. கோளில் பொறியில் குணமிலவே எண்குணத்தான் தாளை வணங்கா தலை தாள். அப்புறம் இறைவன் அடி சேராதார் மானடி சேராதார் அப்படின்னு அடியையே போற்றுகிறார். பௌத்தம் அடியை போற்றுகிறது, புத்தரினுடைய பாத பீடிகை என்று பாதத்தை போற்றுகிறது. ஏன் இதெல்லாம் செஞ்சாங்க? ஏன்டா காலை போற்று காலம். இன்னைக்கு காலை தொட்டு கும்பிட்றது இழிவானது, சுயமரியாதை இயக்கம் வேறையாக மாறிடுச்சு. ஆனால் அவங்க பூரா காலை தொட்டு கும்பிடு, காலில் கும்பிடு, காலை கும்பிடுன்றிருக்கான என்ன அப்படின்னா, அவன் தலை சிறந்தது கால் மட்டம்னா காலில் கொண்டாந்து உன் தலையை வை, கால் தான் சிறந்தது அப்படின்னு இவன் சொல்கிறான். ஏன்னா காலில் இருக்கிறவன் செய்கிற தொழில் இல்லைன்னா உலகம் இன்னைக்கு இல்லை. சுழன்றும் ஏற்பின்னது உலகம், உழந்தும் உழவே தலை இல்லையா? ஆகையினால உழவு தொழில் செய்கிற காலில் உன்னுடைய சிந்தனை தொழில் செய்கிற தலையை வை. சிந்தனை தொழில் எப்போது நடக்கும்? சோறுதுன்னா நடக்கும். சோறு திங்கணும்னா கால் தொழில் செய்யணும். கால் தொழில் செய்யலைன்னா சிந்தனை செய்கிற தொழிலை உன்னுடைய தலை செய்யாது என்று எதிர் பேசினார்கள். அப்போ இந்த சமநின்மையை போக்குவதற்கு இடையிட்டு இந்த பக்தி இயக்கம் வருகிற காலத்தில், பக்தி இயக்கத்தை உடனே அது ஆர்எஸ்எஸ் இயக்கம் அப்படின்னு நம்ம ஆளுங்க கையை கழுவி விட்டுறாங்க. அழகர் ஆற்றுல இறங்கும்போது லட்சக்கணக்கானவர்கள் கூடுகிறார்கள், இது ரொம்ப மோசமானது என்றெல்லாம் நம்முடைய ஆட்கள் பதறுகிறார்கள். அழகர் ஆற்றில் இறங்கும்போது காலங்காலமாகவே லட்சக்கணக்கான பேர் தான் கூடியிருந்திருக்கிறார்கள். அது வேற. ஐயையோ சாமி கும்பிட்டானே இவன்லாம் சங்கி அப்படின்னு தள்ளக்கூடாது. அப்படி தள்ளுனா இந்த பக்கம் இருக்கிற ஆளில் முக்கால்வாசி பேரை நம்ம அந்த பக்கம் தள்ளிடுவோம், அப்புறம் நம்ம கொஞ்சம் பேர் தான் இருப்போம். ஆகையினால இது நல்ல அணுகுமுறை இல்லை. நான் முதல்ல சொன்னது மாதிரி கடவுளை மறுக்கிறோமா இல்லையாங்கிறது இல்லை பேச்சு. வேதத்தினுடைய ஆதிக்கத்தை, ஒருவனுடைய மையப்படுத்தப்பட்ட அதிகாரத்தை ஆதரிக்கிறோமா இல்லையா என்பதுதான் பேச்சு. அப்போ அதை நீங்கள் மறுக்கிறது தான் மையமானதே தவிர கடவுளை வணங்குகிறவர்கள் எல்லாருமே எதிர்நிலையில் நிற்கிறவர்கள் என்று தள்ள வேண்டியதில்லை. வேத மரபை ஒப்புக்கொள்ளாத கடவுள் நிலையினர் தான் இங்கே பாதி. இந்த வரலாறுகள் ஒழுங்காக சொல்லப்படாததனால் கடவுளை ஒப்புக்கொள்கிறவர்கள் எல்லாருமே வைதீகர்கள் என்று கருதுகிற பிழையான போக்கு இங்கே உருவாகிறது. இடைக்காலத்தில் பக்தி இயக்கம் என்ன செய்தது என்பதை சொன்னால் உங்களுக்கு அது தெளிவாகும். என்ன நடந்தது அப்படின்னா, அவன் வேள்வி சடங்கியல்
வழிபாட்டு முறைகளை முன்வைக்கிறான் வைதிகன். இங்கே பக்தி இயக்கம் என்ற ஒரு இயக்கத்தின் வழியாக இந்த சடங்கியல் வழிபாட்டு முறை எல்லாவற்றையும் தகர்த்தெறிகிறார். இங்கே சடங்கு கிடையாது. என்ன செய்யணும்? ஒருத்தன் கல்லை தூக்கி விட்டெறிஞ்சு சாமியை கும்பிட்டு போகிறான். ஒருத்தன் மான்கறியை படைச்சி சாமியை கும்பிட்டு போகிறான். செருப்பு காலை தூக்கி சாமி மேலே வச்சுட்டான். சாமி ஒன்றும் சொல்லலை. இதெல்லாம் ஒன்றும் இந்த சடங்கெல்லாம் இங்கே ஆகாது. இங்கே சடங்கினுடைய அடிப்படை என்ன அப்படின்னா அன்பு தான். மேக்ஸ் வெபர் அப்படின்னு ஒரு சோஷியாலஜிஸ்ட் இருக்கார், ஒரு சமூகவியலாளர் மேக்ஸ் வெபர். அவர் சொல்லுகிறார், இறுகி போய்விட்ட பழமைவாதத்தை உடைக்க வேண்டும் என்று நீங்கள் கருதினால் அந்த இடத்தில் இறை தலையீடு என்று ஒரு உருவாக்கம் செய்வதன் மூலமாகத்தான் அந்த இறுகி போன பழமைவாதத்தை உங்களால் உடைக்க முடியும். சடங்கு ரீதியான வழிபாட்டு முறை என்பது இறுகி போன பழமைவாதமாக இருக்கிறது. இந்த சடங்கு ரீதியான வழிபாடுங்கிறது என்ன? நீங்கள் இன்றைக்கும் கோயிலுக்கு போனீங்கன்னா கோயிலுக்குள்ளே யாரை விடலாங்கிறதுக்கு கணக்கு இருந்துச்சு ஒரு காலம் வரைக்கும். இப்போவும் இருக்குது. இப்போ கொஞ்சம் உள்ளே போகிறோமே தவிர இன்னும் நடு உள்ளுக்குள்ளே போகலை, உள்நாளிக்குள்ளே இன்னும் போகலை. முன்னாடி அந்த தெரு வரைக்கும் வரலாம், தெருவுக்கே வரக்கூடாது, தெரு வரைக்கும் வரலாம், மகா மண்டபம் வரைக்கும் வரலாம், அர்த்த மண்டபம் வரைக்கும் வரலாம், அவ்வளோதான். அதற்கு பிறகு உள்நாளிக்கு யாரும் போக முடியாது என்று சாதி வாரியாக வகைப்படுத்தி இதுதான் வழிபாட்டு மரபு, இங்கே கும்பிடு அங்கே கும்பிடு என்றெல்லாம் வகைப்படுத்தி வைத்திருந்தார்கள். இப்போதும் நீங்கள் போனால் கொடிமரத்திற்கு எதிரில் அம்புக்குறி போட்டு இந்த இடத்தில் விழுந்து கும்பிடவும் அப்படின்னு போட்டிருப்பான். ஏன் அந்த பக்கம் விழுந்து கும்பிட்டா என்ன ஆகும்? ஆனால் போட்டிருப்பான். இதெல்லாம் கோயில் மரபுங்க, இதெல்லாம் கேள்வி கேட்காதீங்க அப்படின்பான். சரி, அப்போ இதை எல்லாத்தையும் இங்கே உடைச்சிட்டான் பக்தி மரபில். நீ எந்த பக்கம் வேணாலும் கும்பிடு, எங்கிட்டு வேணாலும் கும்பிடு, எதை வேணாலும் கும்பிடு, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அன்புன்னு ஒன்று இருந்துச்சுன்னா போதும். இந்த அன்பு உண்மையான அன்பாக இருந்தால் அது போதுமானது. அன்பே அன்பே என் அன்பே என்று அன்பால் அழுதரற்றி அன்பே அன்பாக அறிவழியும் அன்பன்றி தீர்த்தம் தியானம் சிவார்ச்சனைகள் செய்யுமவை சாற்றும் பழமன்றேதான் என்று திருக்களிற்றுப்படியார் பாடுகிறார். நீங்கள் சிவார்ச்சனை செய்ய வேண்டியதில்லை, நீங்கள் தியானம் செய்ய வேண்டியதில்லை, நீங்கள் தீர்த்தமாட வேண்டியதில்லை, நீங்கள் அன்போடு இருந்தால் போதுமானது. அது இறை வழிபாட்டுக்கு சமம். அன்போடு இருத்தல் என்பது என்ன? எந்த வேறுபாடும் பாராட்டாமல் இயன்றதை எல்லாருக்கும் கொடுத்து இயல்பான ஒரு வாழ்க்கை வாழ்கிற இணக்கமான சூழ்நிலை அன்பு. அது ரொம்ப உணர்ச்சி வசப்பட்ட அன்பு நிலை தான். அந்த மாதிரியான அன்பு நிலையை நீங்கள் வைதிக மரபில் பார்க்க முடியாது. வைதிகம் வேதம் பாடினால் விழிநீர் பெருக்கெடுக்கும் என்று வரலாறே கிடையாது. ஆனால் திருவாசகம் பாடினால் விழிநீர் பெருக்கெடுக்கும். ஏனென்றால் அது உங்களை மொழியின் வழியாக இணைக்கிறது. உங்களுக்கு புரிந்த மொழி, உங்களுக்கு புரிந்த உணர்ச்சி, ஆகையினால் அது உங்களை தட்டுகிறது. அப்போ சைவம் அன்பை மட்டுமே மையமாக வைத்து, சைவமும் வைணவமும் அன்பை மட்டுமே மையமாக வைத்து இந்த பக்தி இயக்கம் என்பதை கட்டி எழுப்பி வைதீகத்தினுடைய வேள்வி சடங்குகள் எல்லாவற்றையும் மறுதலித்து வைதீகமும் வேதமும் சமஸ்கிருதமுமே ஓதத்தக்கவை என்கிற நிலையை மாற்றி திருவாசகம் ஓதத்தக்கது, தேவாரம் ஓதத்தக்கது, ஆண்டாளினுடைய திருப்பாவை ஓதத்தக்கது என்று ஓதுகிற பொருள்களை மாற்றி, கும்பிடுகிற வழிமுறைகளை மாற்றி, எல்லாவற்றையும் மாற்றி ஒரு புரட்சி ஒன்றை இந்த பக்தி இயக்கம் செய்தது. அது ஒரு வகையில் வேதத்திற்கு எதிரான சூளுரை தான். பக்தி இயக்கம் வைத்தது என்பது வேத மரபிற்கு எதிரான சூளுரை தான். அப்போ ஆனால் இது முழுசாக கச்சிதமாக நடந்துச்சா இவர்கள் எதிர்பார்த்தது போல அப்படின்னா அப்படி நடக்கலை. அங்கமெல்லாம் குறைந்தழுகு தொழுநோயராய் ஆவுரித்து தின்றுழலும் புலையரேனும் கங்கைவார் சடைக்கிறந்தார் கண்பராயில் அவர்கண்டீர் நாம் வணங்கும் கடவுளாரே அப்படின்னு திருநாவுக்கரசர் பாடுகிறார். புலையராக இருந்தாலும் சரி அல்லது தொழுநோயாளியாக இருந்தாலும் சரி, அவர்கள் சிவனை தங்களுடைய வழிபாட்டு கடவுளாக ஏற்றுக்கொள்வார்கள் என்றால் அவர்களை நான் வழிபடுவேன் அப்படின்னு சமமாக்குறார். ஆனால் இது அப்படியே தொடர்ந்து நடக்குதானா? நடக்கலை. கொஞ்ச நாள் கழித்து கோயில் அது இதுன்னு நிறுவனமாக எல்லாம் இறுக்கமடைந்த பிறகு மறுபடியும் வெளியே நெல்லுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டான். அதுக்கு உதாரணமாக நந்தனார் கதையெல்லாம் வரும். வெளியே நெல்லு, நீ எல்லாம் உள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தான். அப்போ பிரச்சனை என்ன அப்படின்னா, வேதம் மையம்,
அந்த மையத்தை எதிர்க்கிற விளிம்பாக சைவமும் வைணவமும் வந்தன. அவை பக்தி இயக்கம் என்று ஒரு இயக்கத்தை நடத்தின. பிறகு வேதத்தை ஒரு மாதிரியாக ஓரங்கட்டிய பிறகு அந்த மைய நாற்காலியை தாங்கள் இழுத்து போட்டுக்கொண்டு அந்த மைய நாற்காலியில் தாங்கள் உட்கார வேண்டும் என்று அவை கருதிய போது அவற்றை இழுத்து போடுவதற்கு ஆட்கள் வந்தார்கள். சைவம் மைய நாற்காலியில் உட்கார்ந்த போது சைவத்தை இழுத்து போடுவதற்கு சித்தர்கள் வந்தார்கள். சாத்திரங்கள் ஓதுகின்ற சட்டநாத பட்டரே என்று பேசிய போதும் சரி, நட்டகல்லை தெய்வம் என்று 4 புட்பஞ்சாத்திய முட்டை வந்து முனமுனென்று சொல்லு மந்திரம் ஏதடா நட்டகல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் சுட்ட சட்டி சட்டுவம் கரிச்சுவை அறியுமோ என்று சட்டையை பிடித்து கேள்வி கேட்டார்கள். அப்போ சைவத்தின் மேலே ஒரு கல் வீசப்படுகிறது. சித்தர்களினுடைய காலத்தில் போதுமானதாக இல்லை. பிறகு இந்த சமனின்மை அப்படிங்கிறத சரி கட்டுறதுக்காக வள்ளலார் காலத்தில் வரும்போது, வள்ளலார் காலம் வரும்போது வள்ளலார் ஒன்றை புரிந்து கொள்கிறார். நிறுவனமாக்கப்பட்ட சமயம் என்பது எப்போதும் எல்லாரையும் உட்படுத்தாது. அது மீண்டும் மீண்டும் அதிகாரப்போக்கை நோக்கித்தான் போகும், தான் மையமாதலை நோக்கித்தான் போகும். நமக்கு பிரச்சனை வந்து வேதம் மையமாகிறது மட்டும் இல்லை, யார் மையமாகிறதுமே பிரச்சனை தான். மையமாதல் என்பது அதிகார குவிப்பு. அதிகாரம் அவனிடம் குவிந்தால் என்ன, இவனிடம் குவிந்தால் என்ன, யாரிடம் குவிந்தாலும் சிக்கல் தான். அப்போ அதிகாரம் பரவலாக்கப்படுவது என்பது மையமாக்கல் தவிர்க்கப்பட வேண்டும் என்பதில் நிகழும். வேதத்தை ஒதுக்கிட்டு சைவம் மையமாகும் என்றால் சித்தர்களும் வள்ளலாரும் சைவ மையத்தையும் எதிர்ப்பார்கள். அப்போ வள்ளலாருக்கு ஒன்று புரிஞ்சிச்சு, அவனுக்கு பதிலாக இவனை இந்த ரீப்ளேஸ்மெண்ட்டு சரியாக வரல, அப்போ ரீப்ளேஸ்மெண்ட்டு வேண்டாம், உடச்சி விட்டுருவோம் அப்படின்னு உடச்சி விட்டுறார். அவருக்கு ஒரு ரெட்டாரிக் மட்டும்தான் இருக்குது. நீங்கள் கடவுளை தேடுகிறீர்கள். கடவுளை எப்படி தேடுவீர்கள்? நீங்கள் உயிரோடு இருந்தால் தேடலாம். நீங்கள் உயிரோடு இருக்க வேண்டும் என்றால் உங்களுடைய உடம்பு ஒழுங்காக இருக்க வேண்டும். உடம்பு ஒழுங்காக இருக்க வேண்டும் என்றால் உங்களுக்கு சோறு வேண்டும். ஆகையினால் அவர் சொல்கிற விளக்கம், கடவுள் இயற்கை விளக்கத்திற்கு இடனாக விளங்கும் சீவதேகங்களான ஆலயங்கள். அந்த கோயிலுக்கு போனால் தானே உன்னை கும்பிடக்கூடாதுன்னு சொல்கிறான். அந்த கோயிலுக்கு போனால் தானே நீ வாசலுக்கு வா, தெருவுக்கு வா, கொடிமரத்துக்கு வா, அர்த்த மண்டபத்துக்கு வா, மகா மண்டபத்துக்கு வான்னு சொல்கிறான். கோயில் அங்கே இருக்க வேண்டாம், கோயில் இங்கே இருக்கு. இது ஜீவதேகம். இந்த ஜீவதேகம்தான் ஆலயம். ஆகையினால் ஆலயம் உள்ளே வந்துவிடும். அதற்குள் நீதான் இறைவன். உனக்கு போடுகிற அர்ச்சனை என்பது உனக்கு போடுகிற சோறு தான். இது திருமந்திரத்தில் இருக்குது. திருமந்திரத்தில் சொன்னதை எடுத்து வள்ளலார் அதை பிரதானப்படுத்தி பேசுகிறார். அவன் திருமந்திரத்தில் சொல்கிறது, படமாடக் கோயில் பகவர் கொன்றியில் நடமாடக் கோயில் நம்பர்கங்காக, நடமாடக் கோயில் நம்பர்கொன்றியில் படமாடக் கோயில் பகவர்க்கதாமே. அவன் இறைவனை போற்றுவதற்காக வந்தவன் திருமூலன். அவன் சொல்கிறான், கோயிலில் போய் நீங்கள் உண்டியலில் பிரசாதம் கொடுக்குறேன், அதை போடுறேன், இதை போடுறேன்னு உண்டியலில் காசு போட்டிங்கன்னா கோயிலில் உண்டியலில் போடுற காசு வராது, உங்களுக்கு வராது. நீங்கள் சிதம்பரம் கோயிலில் எவ்வளவுப்பா கணக்கு அப்படின்னா 196 ரூபாய்ங்கிறான். சிதம்பரம் கோயில் எவ்வளோ பெரிய கோயில், தெருமுனையில் இருக்கிற பிள்ளையார் கோயிலுக்கே அவ்வளோ காசு வரும்போது சிதம்பரம் கோயிலில் இருப்பு வழக்கு பார்த்துட்டு எவ்வளோ மிச்சம் இருக்குதுன்னு சொல்லு அப்படின்னா 196 ரூபா தான் இருக்குங்கிறான். கணக்கு கேட்குறதுக்கு நம்ம ஆளுகளும் இன்னும் போய்கிட்டே இருக்காங்க. அவன் இன்னும் கணக்கே தள்ள, அவன்கிட்ட கணக்கு கேட்காதேன்றான். ரொம்ப அவனை தொந்தரவு பண்ணாதீங்க விடுங்க அப்படின்ட்டான். அதனால் இப்போ ஒன்றும் பெருசாக கணக்குன்னு கேட்குற மாதிரி தெரியல. அப்போ கோயிலில் கொண்டு போய் காசு போட்டிங்கன்னா உங்களுக்கு பயன் இல்லை. அதனால் படமாடுகின்ற கோயிலில் போய் காசு போடாதீங்க, நடமாடுகின்ற கோயிலோட வயிற்றில் போடுங்க. நடமாடும் கோயிலினுடைய வயிற்றில் போட்டால் நேராக கடவுளுக்கு போயிடும். படமாடும் கோயிலில் போட்டிங்கன்னா அவருக்கு தான் போகும், வேறு யாருக்கும் போகாது என்று திருமந்திரம் சொல்லுகிறது. பிறகு அவர்கள் திருமூலர் உடம்பையே கோயில் என்று உருவகித்து காட்டிவிட்டு போய்விடுகிறார். உள்ளம்பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பிரானார்க்கு வாய்கோபுர வாசல் தெள்ளத்தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம் கள்ளப்புலனைந்தும் காளாமணி விளக்கே என்று சொல்லிவிட்டு போகிறார். உன்னுடைய உடல்தான் கோயில், உன்னுடைய உயிர் தான் தெய்வம். அதுக்கு விளக்கேத்தனமே அப்படின்னா உன்னுடைய 5 புலன்கள் தான் விளக்கு. அதுக்கு கோபுர வாசல் எது அப்படின்னா உன் வாய் தான் கோபுர வாசல். பிரசாதம் அப்படின்னா எதையாவது தூக்கி உள்ளுக்குள்ளே போடு, அதுதான் பிரசாதம். ஆனால் நீ தான் கோயில் என்று கோயிலை, எந்த கோயில் தரம் பிரித்து மனிதர்களை சமமின்மையாக்கி பிரித்து நீ அங்கே நெல் நீ இங்கே நெல் என்று சொன்னதோ அந்த கோயிலை தூக்கிட்டு நான் தான் கோயில், இந்த கோயிலுக்குள்ளே நான் வரக்கூடாதுன்னு எவன் சொல்லுவான்? என் கோயில், நான் தான் இதுக்குள்ளே எல்லாம். என் அதிகாரத்தை தாண்டி
வேறு எந்த அதிகாரமும் இதன் மேல் செயல்பட முடியாது அப்படிங்கிற நிலைக்கு கொண்டு வந்து விடுறாரு. இதை வள்ளலார் ஏற்று கடவுள் இயற்கை விளக்கத்திற்கு இடனாக விளங்கும் சீவதேகங்களான ஆலயங்கள் என்று வள்ளலார் அதை வழிமொழிகிறார். நம்ம ஆளுகளுக்கு என்னென்னா சிக்கல் இருக்குது. கோயில்னு ஒன்று கட்டி வச்சோம்னு வச்சுங்க, இன்றைக்கி நம்ம ஒரு கோயில் கட்டுவோம், நாளைக்கு அவன் இந்த கோயிலை இடிச்சுட்டு வேற ஒரு கோயில் கட்டி அதுக்கு கும்பாபிஷேகம் பண்ணி கும்பிட்றதுக்கு போயிடுவான். ஒருத்தன் கட்டின கோயிலில் இன்னொருத்தன் அந்த சாமி எனக்கு வேண்டாங்க, நான் வேற ஒரு சாமி, இந்த கோயிலை இடிச்சுட்டு நான் இன்னொரு சாமிக்கு கோயில் கட்டுவேன். இப்போ நான் தான் கோயில்னு வச்சுங்க, அவன் தான் கோயில். இந்த கோயில் இடிக்கிறவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க? அவன் கோயிலையே இடிச்சுக்குவாங்களா? நாண்டுக்கிட்டு செத்து போயிடணும், நாங்கள் இந்த கோயிலை இடிச்சுட்டு புது கோயில் கட்டலாம்னு நினைக்கிறோம் அப்படின்னு தூக்கு போட்டுக்கிட்டு சாக வேண்டியதான். அப்போ உடம்பு கோயில் வள்ளலார் சொல்கிறாரு, இந்த உடம்பு கோயில் நம்ம இறைவனை அடைவதற்கு அல்லது நல்ல நிலையை அடைவதற்கு அல்லது உங்களுடைய உலக முரண்களிலிருந்து விடுதலை அடைவதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா ஜீவகாருண்யம் அப்படின்னு ஒரு வழிமுறை சொல்லுகிறார். உயிர்களின் மேல் இரக்கத்தோடு இருத்தல் அப்படிங்கிறது உயிரிறக்கம் அப்படிங்கிறது. உயிரிறக்கம்னா நாங்கள் என்னங்க செய்யணும் அப்படின்னா, உயிரிறக்கம் எல்லாருக்கும் இயல்பில் இருக்குது, தன்னியல்பில் இருக்குது, எல்லா மனிதர்களுக்குள்ளேயும் இருக்குது. கேடுகட்ட ரவுடி என்று சொல்லப்படுகிறவனிடத்துலேயும் உயிரிறக்கம் இருக்குது. ஒரு புள்ள சைக்கிளில் போச்சு தடுமாறி இடித்து கீழே விழுந்துருச்சுன்னு வச்சுங்க, நம்ம எல்லாருமே பதறோம்ல. எவ்வளவு கடின சித்தர்களாக இருந்தாலும் நமக்கு ஒரு பதற்றம் வருகிறது இல்லையா? ஐயையோ பார்த்துப்பா, உட்காரு, சோடா கிடா குடிக்கிறியா, வீட்டில் கொண்டு போய் விடவா, போயிடுவியா, பார்த்துப்போ. எனக்கு அந்த பிள்ளைக்கு என்ன சம்பந்தம்? ஒரு சம்மந்தமும் கிடையாது, எந்த தொடர்பும் கிடையாது, நான் பார்த்ததே இல்லை. ஆனால் எனக்கு என்ன பதற்றம் அப்படின்னா, அது என்னுடைய சகோதர உயிர் அப்படிங்கிற துடிப்பு இயல்பாக தானாடாவிட்டாலும் சதையாடுங்கிற அடிப்படையில் அந்த துடிப்பு எனக்குள்ளே வருகிறது. ஆகையினால் நான் பதறுகிறேன். அந்த பதற்றம் உங்களுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் நீங்கள் ஜீவகாருண்யத்தினுடைய ஊற்று அதுதான். அடப்பட்டிருந்தால் பொத்து விடுங்க, பொத்து விட்டால் பீச்சி அடிக்கும். இந்த ஊத்தை கண்டுபிடிக்கிறது தான் சேலஞ்சு, கடவுளை கண்டுபிடிக்கிறது இல்லை. நீங்கள் கடவுளையெல்லாம் கண்டுபிடிக்க வேண்டாம், அந்த ஊத்தை கண்டுபிடிச்சிட்டா போதும். இந்த ஜீவகாருண்யத்தினுடைய ஊற்று எங்கே இருக்கிறது என்று நீங்கள் கண்டறிந்து விட்டால் அப்போது வேலை தீர்ந்து விட்டது. பிறகு நீங்கள் உயிரிறக்கம் என்று காட்ட வேண்டியது என்ன என்றால், ஒரு 5 விவகாரங்களை அவர் பட்டியலிடுகிறார். உடுப்பதற்கு வஸ்திரம் இல்லாமலும், இருப்பதற்கு இடமில்லாமலும், உழுவதற்கு நிலமில்லாமலும், பொருந்துவதற்கு மனைவி இல்லாமலும், விரும்பியபடி செய்வதற்கு பொருள் முதலிய வேறு வேறு கருவிகள் இல்லாமலும் துன்பப்படுகிற ஜீவர்களிடத்தில் காட்டுவது ஜீவகாருண்யம். சோறு இல்லையா, சோறு போடு. அவன் தொழில் செய்வதற்கு கருவிகள் இல்லையா, கருவிகள் கொடுப்பதற்கு ஏற்பாடு செய். அவன் உடுத்துவதற்கு துணி இல்லையா, துணி கொடுப்பதற்கு ஏற்பாடு செய். அவன் பொருந்துவதற்கு மனைவி இல்லையா, அதற்கான சமூக பிரச்சனை என்ன என்று தேடு. ஆம்பளை நிறைய பெருகி போயிட்டான், பொம்பளை பிள்ளைகளே இல்லை, 10 ஆம்பளை பயலுக்கு 2 பொம்பளை பிள்ளை தான் இருக்குது அப்படின்னா என்ன பிரச்சனைன்னு தேடு. அந்த முரண்பாட்டை சரி செய்கிறதுக்கான முயற்சியை எடு. பொருந்துவதற்கு மனைவி இல்லாமல் தவிப்பதும் பொருந்துவதற்கு கணவன் இல்லாமல் தவிப்பதும் கூட சீவகாருண்யத்தின் அடிப்படையிலானதான். அவர் பொம்பளையை சொல்லலை, ஆம்பளையை மட்டும்தான் சொல்கிறாரு, நம்ம சேர்த்துக்குவோம். அதுவும் துன்பத்திற்குரியது தான், அதுவும் சீவகாருண்யத்திற்குரியது தான். அவற்றுக்குரியவற்றையும் செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். கடைசியாக முத்தாய்ப்பாக ஒன்று சொல்லுகிறார், வேதம், ஆகமம், புராணம், இதிகாசம் இவற்றையெல்லாம் நம்ப வேண்டாம். ஏன்? ஒன்றும் புரியாது. நாய் கண்ட தெங்கம்பழம் போல அப்படின்னு நம்ம ஆளுங்க ஒரு பழமொழி சொல்லுவாங்க. நாய்க்கு தேங்காய் கிடச்சின்னு வச்சுங்க, நாய்க்கு அதை திங்க முடியாது, அது நம்மளை உடைக்கவும் விடாது. நம்ம உடைக்கலாம், உடைச்சிட்டு அதுக்கு ஒரு கீத்து போடுவோம் அப்படின்னா நம்மளை உடைக்கவும் விடாது, அது உருட்டிக்கிட்டே இருக்கும். நம்ம பக்கத்தில் போனோம்னா உருங்கும். அது மாதிரி ஒரு லாங்கலி விருட்ச நியாயம் அப்படின்னு வள்ளலார் ஒன்று சொல்கிறார். லாங்கலி விருட்ச நியாயம். லாங்கலி விருட்சம்னா என்ன? அது தென்னை மரம். தென்னை மர நியாயம் அப்படின்னு ஒன்று. என்ன தென்னை மர நியாயம்? நீங்கள் தென்னை மரத்தில் இருக்கிற தேங்காயை பறித்து திங்கணும்னா அதை நீங்களாக செய்ய முடியாது. ஏன் நீங்களாக செய்ய முடியாது? ஏனென்றால் உங்களுக்கு தென்னை மரம் ஏற தெரியாது. அப்போ தென்னை மரம் ஏறுகிறவர் ஒருவருடைய துணை உங்களுக்கு வேண்டி இருக்கிறது. அவர் தென்னை மரத்தில் ஏறி தேங்காயை பறித்து போட்டால் அதை உரிப்பதற்கான கருவிகள் உங்களிடத்தில் இல்லை, உங்களுக்கு உரிக்க தெரியாது. அதை உரித்து போடுவதற்கு
கருவிகளும் அதை செய்வதற்குரிய ஆளும் உங்களுக்கு வேண்டி இருக்கிறது. பிறகு தேங்காய் வந்து விட்டது. தேங்காயை அப்படியே வாழைப்பழம் தின்பதைப் போல தோலை உரித்து தின்று விட முடியுமான்னா தின்ன முடியாது. அப்போது அதை உடைத்து தின்ன வேண்டும். இவ்வளவு பாடுபட்டு இந்த தேங்காயை தின்ன வேண்டுமா? இந்த தேங்காயை தின்பதற்கு நீங்கள் எத்தனை பேரை சார்ந்திருக்க வேண்டியிருக்கிறது? வேதம் என்பது அந்த மாதிரியானது. வேதத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டுமானால் அதுக்கு ஒரு வாத்தியாரை பிடிக்கணும். அந்த வாத்தியாருக்கு ஒழுங்காக வேதமெல்லாம் தெரியுமா அப்படிங்கிறது முதல்ல பார்க்கணும். அப்புறம் அவர் ஏதோ ஒன்று சொல்லுவார். அவர் சொன்னது சரிதானான்னு நமக்கு எப்படி தெரியும்? இப்போ திருக்குறளில் ஒன்றுக்கு விளக்கம் நம்ம வாத்தியார் சொல்கிறாருன்னா கொஞ்சம் ஒத்து பார்த்துக்கலாம். ஒரு குத்துமதிப்பாக சரியாக தான் சொல்கிறாரு, இதில் இருக்கிறதெல்லாம் அவர் சொல்கிறதுலையும் வருது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். வேதத்தில் இருக்கிறத தான் இவர் சொன்னாரான்னு நமக்கு எப்படி தெரியும்? நம்முடைய வாதத்தை தான் வக்கீல் ஆங்கிலத்தில் வைத்தாரா என்று ஒரு கிராமத்திலிருந்து வந்தவனுக்கு எப்படி தெரியும்? நம்முடைய விண்ணப்பத்தை தான் இறைவனிடம் அவர் அர்ச்சனை செய்கிற ஐயர் வைத்தாரா என்று நமக்கு எப்படி தெரியும்? நம்முடைய விண்ணப்பம் ஒன்று இருக்கிறது, அவர் வாங்கி கொண்டு போய் ஏதோ சொல்லுகிறார். 10 பேருடையதை சேர்த்து வாங்கி கொண்டு போய் ஏதோ சொல்லுகிறார். என்னுடைய விண்ணப்பத்தை வைத்தாரா, அவருடைய விண்ணப்பத்தை வைத்தாரா? நான் மழை பெய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் வைத்திருப்பேன், அவன் மழை பெய்ய. நான் வந்து பருத்தி வியாபாரி, அவன் வந்து மிளகா வியாபாரி, வத்தல் வியாபாரி. வத்தல் வியாபாரி மழை வர வேண்டாம், வத்தல் நல்லா காயட்டும்னு நினைப்பான். நான் பருத்தி வியாபாரி, எனக்கு வந்து நான் விவசாயி, எனக்கு மழை வரணும்னு வேண்டுவேன். இப்போ 2 பேருடைய அர்ச்சனை தட்டையும் ஒன்றாக வாங்கி கொண்டு போய் அவர் சங்கல்பம் செய்து உள்ளே அர்ச்சனை செய்கிறார். என்னுடைய வேண்டுதலை சொன்னாரா, அவருடைய வேண்டுதலை சொன்னாரா? இறைவன் யாருடைய வேண்டுதலை நிறைவேற்றுவார்? குழப்பம் வருதில்ல? இது நமக்கு புரியலை. இல்லை, நமக்கு தெரியாத காரியத்துக்குள்ளே நம்ம போக வேண்டாம். நமக்கு அது தெரியாது, நமக்கு அது விளங்காது. ஆகையினால இவற்றை நம்ப வேண்டாம். ஏன் நம்ப வேண்டாம் என்றால், சரி ஒருவேளை நான் சமஸ்கிருதம் படிச்சுட்டு நான் வேதத்தை படித்தேன்னா அப்பவும் உங்களுக்கு விளங்காது. ஏன்னா அவன் மூடி மூடி சொல்லியிருக்கான். அது குழுவுக்குறின்னு தமிழில் சொல்லுவாங்க. அவன் வந்து சந்தியா பாஷா அப்படிமா. என்னடா சந்தியா பாஷானா ட்விலைட் லாங்குவேஜ் அப்படின்னா என்னடானா அதுக்கு இப்படியும் பொருள் வச்சுக்கலாம், இப்படியும் பொருள் வச்சுக்கலாமா. அப்போ நான் இந்த இடத்துல இப்படி வச்சுக்கணுமா, அப்படி வச்சுக்கணுமா, அது அவனுக்கும் தெரியாது. அப்போ நான் எப்படி தான் முடிவு பண்ணுறது? நான் ஒரு உண்மையை தேடி போகிறேன். இந்த உண்மையை எப்படி நான் கண்டுபிடிக்கிறது? வேதத்தில் எப்படி, ஆகமத்தில் கண்டுபிடிக்கிறது, புராணத்தில் எப்படி கண்டுபிடிக்கிறது, இதிகாசத்தில் எப்படி கண்டுபிடிக்கிறது? எனக்கு கண்டுபிடிக்க தெரியாது. ஆகையினால இவர்கள் உண்மையை வெளிப்பட சொல்லவில்லை, மண்ணை போட்டு மூடி விட்டார்கள் அப்படின்னு வள்ளலார் சொல்கிறாரு. வள்ளலாரினுடைய வரி, உண்மையை வெளிப்பட சொல்லவில்லை, மண்ணை போட்டு மூடி விட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு, வேதாந்தம் சித்தாந்தம் முதலிய மதங்களையும் நம்ப வேண்டாம். ஏனென்றால் அவர்களும் எதையும் வெளிப்பட சொல்லவில்லை. அப்போ ஒருத்தன் கேட்டான், நீங்கள் நம்புனீங்களே ஒரு காலத்தில், மொதல் 5 திருமுறை வரைக்கும் நீங்கள் வந்து அதைத்தானங்க பாடிக்கிட்டே இருந்தீங்க திரும்ப திரும்ப அப்படின்னா, வள்ளலார் சொல்கிறாரு, எனக்கு அப்போது அவ்வளவு கொஞ்சம்தான் அறிவு இருந்தது. எனக்கு அப்போ அறிவு இல்லை, ஆகையினால நான் நம்பினேன். இப்போ அறிவு வந்துருச்சு. ஆண்டவர் என்னை ஏறாத உயரத்தில் ஏற்றி வைத்திருக்கிறார், எல்லாவற்றுக்கும் நானே சாட்சி என்று தன்னையே சாட்சியாக வைத்துக்கொண்டு இதை செய்ய வேண்டாம் என்று வள்ளலார் சொல்கிறார். நாம் உணர்ச்சி வசப்பட்டு பேசுவோம், கொதிப்போம், கொந்தளிப்போம், நம்முடைய சமூக சூழ்நிலைகள் காரணமாக முன்பின்னாக பேசுவோம். வள்ளலார் ரொம்ப அமைதியான ஆள். அதிலே யாருக்கும் எந்த சந்தேகமும் வர வேண்டிய அவசியம் இல்லை. அவ்வளவு ரொம்ப தெளிவான, ஆழ்ந்து அகன்ற, நுண்ணிய புலமை உள்ள, அமைதியே சொரூபமாக இருக்கிற வள்ளலார் மாதிரியான ஒருவர் வேதம், ஆகமம், புராணம், இதிகாசம் இவற்றை நம்ப வேண்டாம் என்று சொல்லுகிறார். அதற்கு நானே சாட்சி. ஏமாந்து போயிடுவேன். 5 திருமுறை அதை நம்பி பாடியிருக்கேன். தெளிவு வந்ததுக்கு பிறகு 6ஆம் திருமுறை பாடியிருக்கேன். ஆகையினால் இவற்றை நம்ப வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ திரும்ப திரும்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் அடிப்படையான த்ரெட்டு ஒன்று தான், மையமாதல். இந்த வள்ளலார் காலத்தில் ஒரு 24 வள்ளலார் காலத்தில் ராஜ்கௌதமன் தன்னுடைய நூலில் சொல்லுகிறார், 19ஆம் நூற்றாண்டு பஞ்சங்களின் நூற்றாண்டு. 19ஆம் நூற்றாண்டின் முதல் பாதியில் 7 பஞ்சங்கள், 15 லட்சம் பேர் செத்து போயிருக்கான். 19ஆம் நூற்றாண்டினுடைய 2ஆம் பாதியில் 24 பஞ்சங்கள், 2 கோடி பேர் செத்து போயிருக்கிறார்கள். இந்த செத்துப்போன எண்ணிக்கையெல்லாம் மனிதர்களினுடைய எண்ணிக்கை. ஆடு மாடுகள் எவ்வளவு செத்திருக்கும் என்று யாருக்கும் தெரியாது. ஆகையினால் சோறு போட வேண்டும் என்று சைவ மடங்களில் வள்ளலார் விண்ணப்பம் வைக்கிறார். சைவ மடங்கள் ஏராளமான நிலங்களை கைவசப்படுத்தி வைத்திருக்கின்றன. அவர்களிடத்தில் காசு இருக்கிறது, காறுபாறு செய்வதற்கு ஆட்கள் இருக்கிறார்கள். ஆகையினால் மக்களினுடைய துயரை போக்குவதுதானே நம்முடைய கடமை. அதைத்தானே சைவம் சொன்னது, அன்பினால் அப்படின்னு தானே சொன்னிச்சு, அன்பு தான் மையம் அப்படின்னு தானே சொன்னிச்சு. அதனால் நீங்கள் அதை செய்யுங்க என்று சொன்னபோது
சைவம் ஒன்றும் செய்யவில்லை. சைவத்தினுடைய போக்கு மாறிவிட்டது. அப்போது சைவம் வந்து இந்த தானே முன்வைத்த அன்பு என்னும் கருதுகோளை விட்டுவிட்டு செங்கோலை தூக்கி கொண்டு போய்விட்டது. அதனால் சைவம் உள்ள வல்ல. ஆகையினால் வள்ளலார் வந்து அதுக்கு எதிர்நிலை எடுத்து இவற்றையெல்லாம் நம்ப வேண்டாம் என்று சொல்லுகிறார். அப்போ அடிப்படையான அம்சம் என்ன அப்படின்னா மையமாதல் அப்படிங்கிறதும் மைய மோதல் அப்படிங்கிறது தான். ஒருத்தன் மையமாகணும்னு வந்து நின்றுக்கிட்டே இருக்கான். எவனாவது ஒருத்தன் வர்றான். ஒருத்தன் அந்த மையத்தை விட்டு விலகினான்னா இன்னொருத்தன் வர்றான். எவன் மையத்துக்கு வந்தாலும் மையத்தை உடைச்சிடணும். மையம் நமக்கு சரிப்பட்டு வராது. மையம் எப்போவும் நமக்கு நாம் பெற வேண்டியதையெல்லாம் பெற விடாது. அது கெடுத்துக்கொண்டே இருக்கு. அது குவித்து குவித்து வைத்துக்கொள்ளும். தான் விரும்பியதை செய்யும். நமக்கு விடுதலையும் நம்முடைய தன்போக்கிலான காரியங்களும் செய்வதற்கான அவகாசமும் வேண்டுமென்றால் மையத்தை நாம் மோதி தகர்த்து கொண்டே இருக்க வேண்டும். அதனால் மையமாதல் மைய மோதல்ங்கிறது இன்றைக்கு நடப்பதில்லை. 2000 ஆண்டுகளாக அதற்கு முன்பில் இருந்துமே தமிழ்நாட்டில் அதுதான் நடந்து கொண்டே இருக்கிறது. இதில் நம்ம அடிப்படையாக வைத்தது உலகத்தை உண்மை என்று உடன்பட்டதும் அந்த உலகத்தில் வருகிற முரண்களும் அந்த முரண்களை தீர்ப்பதற்கான அறிவும் ஆற்றலும் நம்மிடம் இருக்கிறது என்று நம்பி அதன் அடிப்படையில் செயல்பட்டதுதான் என்று கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.